செய்திக்குள்ளே போகிறோம். எல்லா வசனங்களையும் வாசிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, அதனால் வசனங்களை சொல்கிறேன். நோட் பண்ணுறவங்க நோட் பண்ணிக்கோங்க. பொதுவாக நீங்கள் ஞாயிறு ஆராதனைக்கு வரும்போது நீங்கள் பேனா பேப்பர் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்தீங்கன்னா தான் வீட்டில் போய் மெடிடேஷன் பண்ணுவதற்கு வசதியாக இருக்கும். இன்றைக்கி நான் கொடுக்கக்கூடிய செய்தியினுடைய தலைப்பு உன்னதமான ஜெபம். என்ன ஜெபம்? உன்னத ஜெபத்தை குறித்து பார்க்க போகிறோம். எதை பார்க்க போகிறோம்? இன்றைக்கி ஜெபத்தை குறித்து பார்க்க போகிறோம். அதுலேயும் உன்னத ஜெபத்தை குறித்து என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த உன்னத ஜெபம் பண்ணக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் வெகு குறைவாக இருக்கிறார்கள். 2 விதமான ஜெபம் இருக்குது. ஒன்று பூமிக்குரிய ஜெபம், இன்னொன்று உன்னத ஜெபம். இந்த பூமிக்குரிய ஜெபம் பண்ணிவிட்டு நாம் தேவனிடத்தில் அதிக நேரம் ஜெபிக்கிறோம் என்று சொல்கின்றோம். முதலாவது பூமிக்குரிய ஜெபம் என்னென்ன ஜெபம் சொல்லி ஒரு 4 காரியங்களை குறித்து பார்க்க போகிறோம். முதலாவது பூமிக்குரிய ஜெபம் என்பது உங்கள் வேதனையுடைய புலம்பல். நான் உடனே உள்ளே கொண்டு வரேன். ஒன்று வேதனையோட புலம்பல். சில சமயத்தில் சொன்னதை ரிப்பிட்டேஷனை சொல்லிங்க பார்த்தீங்களா? வேதனையாக சில காரியத்தை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, சொன்னதே சொல்லியிருப்பீங்க. ஐயோ அன்றைக்கி அந்த காரியத்தை நான் செய்யாமல் இருந்தால் நல்லது, அந்த காரியத்தை செய்யாமல் இருந்தால் நல்லது, அது செய்யாமல் இருந்தால், இதுக்கு பேர் புலம்பல். அந்த புலம்பல் ஒரு ஜெபம். 2வது பெருமூச்சு. என்னது? ஒரு 1000 கிலோமீட்டர் ஸ்பீடில் 1000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை நீங்கள் வேகமாக ஓடி அந்த என்ன செய்வீங்க? அது பெருமூச்சு ஒரு ஜெபம். அதுக்கடுத்து நீங்கள் அழுகிறீங்க, இருதயத்தை ஊத்துறீங்களே, அது ஒரு ஜெபம். அடுத்து கர்த்தருக்கு பயந்தவர்கள் பேசுகிறது ஒரு ஜெபம். 4 ஜெபம். இது பூமிக்குரிய ஜெபத்தை குறித்து பார்க்க போகிறோம். வசனங்களை பார்க்க போகிறோம். வசனங்கள் நான் எல்லாமே நானே சுருக்கமாக சொல்ல போகிறேன். ஆதியாகமம் 21வது அதிகாரம் 14லேருந்து 17 வரைக்கும் வீட்டில் போய் படித்து பாருங்கள். இங்கே படிக்க நேரம் இல்லை, போட்டால் போடுவாங்க, ஆனால் படிக்க நேரம் இல்லை. ஆதியாகமம் 21 14லேருந்து 17 வரைக்கும் வச்சிங்கன்னா அங்கே ஆகாரோட அங்கே போடப்பட்டிருக்க தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். ஆகாரை அனுப்பி விட்டுறாரு. ஆபிரகாம் ரொம்ப வேதனையோடு தான் அனுப்பிடுறாரு. ஆகாரையும் இஸ்மவேலையும் அனுப்பி விடுறாரு. அவங்களுக்கு கொஞ்சம் துருத்தி தண்ணீர் தான். அந்த துருத்தி தண்ணீர்னால் எவ்வளோ நாள் வரும் தெரியாது. அங்கே போனோன்னே ஆகார் கதறினோடனே அது சிலர் பிள்ளைங்கிறாங்க, வாலிப பிள்ளை ஆயிடுச்சுங்கிறாங்க. ஆனால் அந்த பிள்ளைன்னு தான் வேதத்தில் போடப்பட்டிருக்கு. அந்த பிள்ளையின் சத்தத்தை கேட்டால் அது என்ன செய்வேன்னா கத்தியிருக்கும் தேவ பிள்ளையே. முதலாவது ஆண்டவர் உங்கள் வேதனையினுடைய புலம்பலை கேட்கிறவர். எதை கேட்கிறவர்? நீங்கள் வேதனையில் புலம்புறீங்க பார்த்தீங்களா? ஆண்டவரே எனக்கு இந்த வேதனை தாங்க முடியலப்பா, இந்த வியாதி தாங்க முடியலப்பா, இந்த தரித்திரம் தாங்க முடியலை என்று கேட்கும்போது சங்கீதம் 22:1 சங்கீதக்காரன் சொல்கிறான், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமல் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமல் ஏன் தூரமாக இருக்கிறீர். ஒரு கதறுதல். சங்கீதம் 23 கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறான்னு சொல்லி பாடின சங்கீதம். சங்கீதம் 23 அவனுக்கு இந்த பாலைவனத்தில் ஒரு சோலை கிடைச்சதுனால தாவீது சங்கீதக்காரன் ஆனந்தமான ஒரு பாடல் பாடுறான் சங்கீதம் 23. ஆனால் சங்கீதம் 22 என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், ஏன் எனக்கு உதவி செய்யலை, ஏன் என் கதறி சொல்கிற, என் வார்த்தைக்கு கேட்க மாட்டேற, ஏன் தூரமாக இருக்கிற, பகலெல்லாம் கூப்பிட்றேனே நோ ஆன்சர், ராத்திரி கூப்பிட்றேனே நோ ஆன்சர். இது எப்படி? முதலாவது ஜெபங்கிறது நீங்கள் வேதனையோடு புலம்புறதுக்கு பேர் ஜெபம். முதல் ஜெபம் என்ன ஜெபம்? வேதனையோடு புலம்புவது ஒரு ஜெபம். 2வது பெருமூச்சு விடுறது ஒரு ஜெபம். ரோமர் 8:26 போடப்பட்டிருக்கு, ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அப்போ நீ ஒரு பெருமூச்சு எடுத்து விடுற பத்தியா, ஆண்டவரே நான் இதில் தோத்துட்டேனே, எனக்கு வேதனையாக இருக்கேன்னு ஒரு பெருமூச்சு விடுறீங்களே, அது ஒரு ஜெபம். 3வது உன் இருதயத்தையும் உன் கண்ணீரை நீ சிந்திரே, அது ஒரு ஜெபம். சில நேரத்தில் ஜெபிக்கிறதுக்கு உனக்கு வார்த்தை கிடைக்காது. அந்த நேரத்தில் உன் இருதயத்தையும் உன் கண்ணீரையும் சிந்திர பார்த்தீங்களா, அது ஒரு ஜெபம். நீங்கள் 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 8லேருந்து 11 வரைக்கும் வாசிங்கன்னா மனங்கசந்து அழுது, அந்த அன்னாளை குறித்து நம்ம பார்க்குறோம். அவள் மனங்கசந்து அழுதா. எத்தனை வருஷம் அழுதானா? கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் அழுதுருக்காளாம். எத்தனை வருஷம்? அன்னாளுக்கும் எல்கனாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனவ தான் சக்கலத்தி. ஆனால் அவளுக்கு 10 பிள்ளை பிறந்திருக்கு. அது ஒரு 10 வருஷமா. அந்த 10 பிள்ளை பிறக்கிறதுக்கு இடையில கேப் ஒரு 5 வருஷம். இவளுக்கு அடுத்து அவளுக்கு கல்யாணம் ஆனது அது ஒரு 5 வருஷம். 20 வருஷமா அன்னாள் கத்திக்கிட்டு இருக்கா, ஆண்டவரே என் ஜெபத்தை கேட்க மாட்டியா, என் ஜெபத்தை கேட்க மாட்டேன். 20 வருஷம் அவள் கதறி இருக்கா. அதனால தான் அவன் மனம் கசந்து ஆளும்போது ஜெபத்தை கேட்டாராம். 1 சாமுவேல் 8:11 போட்டிருக்கேன், அன்னாள் மனங்கசந்து அழுதாலாம். அப்போ உன்னுடைய அழுகை உன் இருதயத்தை ஊத்துறது. 1 சாமுவேல் 1:16 போட்டிருக்கு, மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன். சங்கீதம் 6வது அதிகாரம் 6வது வசனம் 9வது வசனம் போடப்பட்டிருக்கு, என் பெரும் மூச்சினால் என்னை இழைத்து என் படுக்கையை கண்ணீரினால் நினைப்பினேன்.
எனவே 3வது ஜெபம் நீங்கள் அழுகிறதும் நீங்கள் இருதயத்தை ஊத்துறதும் 3வது ஜெபம். 4வது ஜெபம் பார்க்கிறோம், ஒருவர் பேசிக்கொள்றதே ஜெபம் தான். மல்கியா 3:16 போடப்பட்டிருக்கு, கர்த்தர் பயந்தவர்கள் ஒருவர் பேசிக்கொள்வதை கர்த்தர் கவனித்து கேட்பார். உங்கள் பிரச்சனையை யார்ட்டாச்சும் நீங்கள் சொல்கிறீங்க, அந்த பிரச்சனையை சொல்லத்தான் செய்கிறீங்க. நீங்கள் ஜெபம் பண்ணலை, இயேசுவின் நாமத்தை எடுத்து பிதாவின் இடத்துல வருகிறங்கிற வார்த்தையை எதுவும் யூஸ் படுத்தலை, நீயும் இன்னொரு பரிசுத்தவான் பேசுகிறத கூட கர்த்தர் கேட்குறாரு, அது ஒரு ஜெபம். எனவே 4 விதமான ஜெபத்தை பார்த்தோம். இந்த 4 விதமான ஜெபமும் பூமிக்குரிய ஜெபங்கள். இந்த 4 விதமான ஜெபம் பண்ணிட்டு நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், நான் ஒரு ஜெப வீரன், நான் எப்போயுமே தேவனிட்டு ஜெபிக்கிறவன்கிறோம். இதையெல்லாம் உங்கள் தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம், இது ஒரு விண்ணப்பங்கள். வாட் இஸ் மினிஸ்ட்ரி? ஊழியம் என்றால் என்ன? அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 4வது வசனம் போடப்பட்டிருக்கிறது, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்தில் இடைவிடாமல் திரும்ப. மினிஸ்ட்ரி என்றால் ப்ரேயர் அண்ட் ப்ரீச்சிங். நீங்கள் அப்போஸ்தலரா கவலை இல்லை, நீங்கள் தீர்க்கதரிசியா கவலை இல்லை, நீங்கள் மெய்ப்பனா கவலை இல்லை, போதகரா கவலை இல்லை, சுவிசேஷரா கவலை இல்லை. ஊழியம் என்றாலே ஜெபம் பிரசங்கம் 2 தான். அதுதான் அப்போஸ்தலர் 6:4 போடப்பட்டிருக்கு, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். அப்போ மினிஸ்ட்ரி என்றால் ஒன்று ப்ரேயர், ஒன்று ப்ரீச்சிங். இயேசுவை மக்கள். அதுக்கடுத்து நம்ம காரியத்துக்குள்ளே போக போகிறோம். 2வது ஆவிக்குரிய ஜெபத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். என்னது பார்க்க போகிறோம்? ஆவிக்குரிய உன்னதமான ஜெபத்தை குறித்து பார்க்க போகிறோம். அந்த ஜெபத்துக்குள்ளே போன ஒரு மனுஷன் யோவான். இயேசு கிறிஸ்துவோட இருந்த 12 எல்லா அப்போஸ்தலர்களும் இரத்த சாட்சியாய் மரித்தார்கள். ஆனால் யோவான் மாத்திரம் இரத்த சாட்சியாய் மரிக்கலை, இயற்கையின் மரணம். அப்போ யோவான் எந்த இடத்துல ஊழியம் செய்யும்போது பிரச்சனை வந்துச்சுன்னா, எபேசில் ஊழியம் செய்யும்போது தான் பிரச்சனை வந்துச்சு. பவுல் ஊழியம் செய்த இடம் முதலாவது எருசலேம், மிக முக்கியமான இடம். ஊழியத்தில் மிக முக்கியமான இடம் எருசலேம். 2வது அந்தியோகியா எபிபெனஸ் என்று சொல்வார்கள். ஒருத்தன் அங்கேருந்து தான் எழுமணும். அந்தியோகியா, 2 அந்தியோகியா இருக்குது, 2வது அந்தியோகியா. 3வது எபேசு, 4வது கொரிந்து. இது 4 தான் முக்கியமான இடம் ஊழியத்தில். 1 எருசலேம், 2 அந்தியோகியா, 3வது எபேசு, 4வது கொரிந்தியர். இந்த எபேசுல தான் சபையை பவுல் ஆரம்பிக்கின்றார். பவுல் ஆரம்பித்து அடுத்து ஆக்கிலா பிரிஸ்கிலாட்ட கொடுக்குறாரு. அடுத்து ஆக்கிலா பிரிஸ்கிலா அப்போலோட்ட கொடுக்குறாங்க. அடுத்து அப்போலோ திமோத்தியோட கொடுக்குறாங்க. திமோத்தி யோவான்கிட்ட கொடுத்தாரு. இந்த எபேசு சபையின் ஊழியத்தை குறித்து பார்க்குறோம். முதல்ல பவுல் ஆரம்பித்தார், அப்புறம் ஆக்கிலா பிரிஸ்கிலாட்ட கொடுத்தாரு, அப்புறம் அப்போலோட்ட கொடுத்தாரு, அப்புறம் திமோத்தியை நடத்தினார், அப்புறம் யோவான் நடத்தும் போது தான் இங்கே பிரச்சனை வந்துருச்சு. எபேசு என்பது சிட்டி ஆஃப் ஐடோல்ஸ், அது விக்கிரகங்கள் நிறைந்த ஒரு பட்டணம். 7 அதிசயத்தில் ஒன்றா அது இருந்துச்சு எபேசு. அங்கே 100 ராஜாக்கள் ஆண்டு இருக்காங்க. ஒவ்வொரு ராஜாவும் ஒரு பில்லரை வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 பில்லர் அந்த தியானியல் கோயிலில் இருக்கும். அதே 7 அதிசயத்தில் ஒரு அதிசயம். அந்த கோயில் அவ்வளோ அதிசயமாக இருக்குமா, அவ்வளோ பில்லர்ஸ், அவ்வளோ மத வெறி உள்ளவர்கள். அந்த ஜனத்தின் மத்தியில் தான் யார் ஊழியம் பண்ணார்னா யோவான் ஊழியம் பண்ணார். அப்போ தான் அந்த ஜனங்களுக்கு கோபம் வந்துருச்சு. என்ன கோபம் வந்துருச்சுன்னா, இவனை கொல்லலாம் என்று பார்த்தால் கொதிக்கிற எண்ணெய் சட்டியில் போட்டாலும் இவர் சாக மாட்டுறாரு, இவரை பேசாமல் பத்மு தீவுக்கு நாடு கடத்த வேண்டும் என்று நாடு கடத்துகிறார்கள். அங்கே தான் வெளிப்படுத்தல் 4வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தை நம்ம வாசிக்கணும். அதை மட்டும் போடுவோம். வெளிப்படுத்தல் 4:1-2. வெளிப்படுத்தல் விசேஷம் 4வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தை போடுவோமா? இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். இப்போ அவர் இந்த ஜெபத்துக்குள்ளே போகிறாரு. முன்னே எக்காலம் போல என்னுடன் பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பதை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பியது. 2வது வசனம் விடுங்க. உடனே ஆவிக்குள்ளானேன். தேவளே, இது அப்படியே நிற்கட்டும். உடனே ஆவிக்குள்ளானேன். இந்த உன்னத ஜெபம் என்பது மிக ஒரு கஷ்டமான ஜெபம். இந்த உன்னத ஜெபத்தில் நான் முதலாவது ஒரு காரியத்தை குறித்து வாசிக்கிறேன். உடனே ஆவிக்குள்ளானே. இன்னைக்கு நம்ம அந்த அனுபவத்துக்குள்ளே நம்மளால் போக முடியல. அது எப்படி போகிறதுன்னு சொல்லித்தரேன். உடனே ஆவிக்குள்ளான சபை என்பது இன்னைக்கு அநேக சபைகள் எப்படி ஆரம்பிக்கிறாங்களாம், மாமிசத்தில் ஆரம்பித்து அப்புறம் ஆவிக்கு வராங்க. அதுக்கு ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஆவியில் ஆரம்பித்து ஆவியிலே நடக்கணும். எப்படி போகணும்? மாமிசத்தில் ஆரம்பித்து முதல்ல பாட்டு பாடுறது பொதுவாக அநேக சபைகளை மாமிசத்தில் தான் பாடுறாங்க. அப்படி மாமிசத்தில் பாடிக்கிட்டே இருக்கும்போது அப்புறம் ஆவிக்குள்ளே ஆகிறோம். உடனே ஆவிக்குள்ளே ஆக முடியல. நீங்கள் எசேக்கியேல் 3வது அதிகாரம் எசேக்கியேல் 47வது அதிகாரம், உங்களுக்கு தெரியும், எல்லாமே வாசிக்க நேரம் வேணாம். எசேக்கியேல் 47 3வது வசனத்தில் கணுக்கால் அனுபவத்துக்குள்ளே முதல்ல போனாங்களாம். அடுத்து 4வது வசனத்தில் முழங்காலுக்குள்ளே போனாங்களாம். அடுத்து 4வது வசனத்தில் இடுப்புக்குள்ளே போனாங்களாம். அப்புறம் கர்த்தருடைய நதிக்குள்ள. இன்றைக்கி ஆவிக்குரிய வட்டாரம் அப்படி தான் போய்க்கிருக்கிறது. தனி ஜெபத்திலையும் சரி, குழு ஜெபத்திலையும் சரி, சபை ஆராதனையிலையும் சரி, பொதுவாக எப்படி நடத்தி கொண்டு போகிறாங்க. ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகளை வராங்க ஜனங்கள். அவங்க எல்லாம் அநேக நேரங்களில் மாமிசத்தில் வந்து உட்காடுறாங்க. முதல்ல 2 பாட்டு பாடி,
அவங்கள கணுக்காலுக்குள்ளே கொண்டு வந்து, அடுத்து 2 பாட்டு பாடி அவங்கள முழங்காலுக்குள்ளே கொண்டு வந்து, அடுத்து உற்சாகமாக 2 வார்த்தை பேசி, ஆவிக்குரிய வார்த்தையை பேசி, அப்புறம் இடுப்புக்குள்ளே கொண்டு வந்து, அப்புறம் கர்த்தருடைய நடக்கக்கூடாத நதிக்குள்ளே நடத்துறதுக்குள்ளே ஆமேன்னு போட்டு அல்லேலூயா போட்டு அனுப்பிடுறோம். தேவனுடைய பிள்ளையே, நம்மளுடைய அனுபவம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், இந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடும்போது எடுத்தோன்னு ஸ்பீடாக ஓடுறான் பார்த்தீங்களா, அவன் தான் ஜெயிப்பான். எடுத்தோன்னு ஸ்லோவாக ஓடினா நம்ம தான் ஓட தெரிஞ்சாலும் முடியாது. இன்னைக்கு ஆவிக்குரிய வட்டாரம் எப்படி போய்விட்டது? சில சமயம் மாமிசத்தில் ஆரம்பித்து மாமிசத்திலே முடிச்சு அனுப்பி விட்டுறாங்க. எதில் ஆரம்பித்து எதில் முடிச்சுறாங்க? உடனே ஆவிக்குள்ளான் என்கிற அனுபவத்துக்குள்ளே வர முடியல. அது எப்படி ராக்கெட் உடனே வேலை போகுது பார்த்தீங்களா? ஏரோப்ளானோட ஹெலிகாப்டரோட மெதுவாக போகும். ஏன்? ராக்கெட்டுக்கு நெருப்பு வைக்கிறதுனால வேலை போகுது. ஏரோப்ளைனுக்கு நெருப்பு வச்சு என்ன செய்யும்? எரிஞ்சு சாம்பலாயிருவாங்க. இங்கே வச்சுருவோம், வேகமாக போகணும். ராக்கெட்டு ஏரோப்ளைன் மாதிரி போகாது, ஹெலிகாப்டர் மாதிரி போகாது. அது பாதையே இப்படி போகும், இதெல்லாம் இப்படி போகும். தேவனுடைய பிள்ளையை, நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஜபாரைக்கு போய் கொஞ்சம் ஒரு 3 நாள் உபவாசம் ஜெபம் பண்ணால் கணுக்கால், அப்புறம் முழங்கால், அப்புறம் இடுப்பு, அப்புறம் கடக்கக்கூடாத நதிங்கிற அனுபவம் வரக்கூடாது. நம்முடைய அனுபவம் வெளிப்படுத்தல் 1:10 போடப்பட்டிருக்கு. வாசித்தோம். வெளிப்படுத்தல் 1 ஒரு சத்தத்தை திருப்பி போடுங்க. வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 10வது வசனம் போடுவோம். 1வது அதிகாரம் 10வது வசனம். 1வது அதிகாரம் 10வது வசனத்தில் போடுவோம். கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானே. அப்போது எக்கால ஒரு சத்தத்தை தான் கேட்டேன், உடனே ஆவிக்குள்ளானேன். அடுத்த வசனம் போடுங்க. உடனே ஆவிக்குள்ளானேன். 4வது அதிகாரம் 1-2 வசனம் போடுங்கள். 4வது அதிகாரம் 1-2 வசனங்களை. 4வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தை போடுவோமா? இவைகளுக்கு பின்பு இதோ திறக்கப்பட்ட இந்த வாசலை கண்டேன். எக்காலம் போல என்னுடன் பேச கேட்ட இந்த சத்தமானது, இங்கே ஏறி வா. அப்போ இந்த 3வது ஒரு ஜெபத்தை குறித்து வாசிக்கிறோம். இது ஏறி போகிற ஜெபம். இது என்ன ஜெபம்? இது மாமிசத்திலிருந்து ஆவிக்கு வரக்கூடிய காரியங்களை எடுத்தோன்னு அவர் ஆவிக்குரியான ரீதியில் என்ன செய்தார்? எடுத்துக்கொண்டார். அது எப்படிங்கிற காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இப்பொழுது இந்த ஜெபத்துக்குள்ளே நம்ம போக போகிறோம். இப்போ கவனிங்க, இந்த ஜெபத்துக்குள்ளே போகும்போது உன்னுடைய இமேஜினரி வேர்ல்டை நீ அரெஸ்ட் பண்ண தெரிய வேண்டும். கற்பனை உலகம் அது என்னது? எல்லாருக்கும் பிரச்சனை இல்லாதவங்க யாரும் கிடையாது. இந்த ஜெபத்துக்குள்ளே நீங்கள் நான் போக வேண்டும் என்றால், ஒரு முழங்கால் போட ஆரம்பிக்கிறீங்க. போட ஆரம்பித்ததும் உங்களுடைய கற்பனை உலகம் திறக்க ஆரம்பிக்கின்றது. திறக்க ஆரம்பித்ததும் நம்ம கண்ணுக்கு முன்னுக்கு வர்றது யார் தெரியுமா? நமக்கு யாரெல்லாம் அக்கிரமம் செஞ்சானோ அவன் தான் நம்ம கண்ணுக்கு முன்னுக்கு வரான். அவனை வச்சே மெடிடேஷன் ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் அப்சலோமை குறித்து வாசிங்கன்னா, தன்னுடைய சகோதரியை பார்த்து சொல்கிறான், தீனாளை பார்த்து, அம்னோன் உன் சகோதரன் உன்னை மானபங்கப்படுத்திட்டானே, அதை பற்றி நீ கவலைப்படாத, நீ மறந்துரு. உன் சகோதரன் உன்னை மானபங்கப்படுத்தினதை மறந்துருன்னு சொன்ன அந்த அப்சலோம், அவன் மைண்டுக்குள்ளே 1 வருஷமாக அவன் எதை மெடிடேஷன் பண்ணான்னா, எப்படிடா அம்னோனை பழி வாங்கிறது என்று. அப்போ நீ ஆவிக்குரிய ரீதியிலேயே மனுஷனாக இருந்தாலும் நீ முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணும்போது முதலாவது உன் இமேஜினரி வேர்ல்டு திறக்க ஆரம்பிக்கும். திறக்க ஆரம்பித்ததும் முதல்ல உன் கண்ணுக்கு வர்றது யார் என்றால், யாரெல்லாம் உனக்கு தீமை செய்தார்களோ அவர்கள் தான் உன் இமேஜினரி வேர்ல்டுக்குள்ளே நுழையிறாங்க. இப்போ அவங்கள வெளியே தள்ள முடியல. ஆண்டவரே, எது மட்டும் நியாயம் செய்யாமல் இருப்பீர்? அவன் எனக்கு பண்ண அக்கிரமை இவ்வளவு அல்லவா? இதுக்கு என்ன பதில சொல்ல போறீர்? எத்தனை நாள் நான் காத்திருக்கிறது? கிட்டத்தட்ட பாதி நேரத்துக்கு மேலே அந்த இமேஜினரி வேர்ல்டை ஆக்குபை பண்ணுறது என்ன என்றால், நமக்கு தீமை செய்தவர்கள். அதற்கடுத்து இமேஜினரி வேர்ல்டை திறக்கிறோம், கஷ்டப்பட்டு அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரோம். அடுத்து இமேஜினரி வேர்ல்டுக்குள்ளே யார் உள்ளே நுழையிறான்னா, நன்மை செய்தவர்கள் உள்ளே நுழைஞ்சிறாங்க. ஆண்டவரே, அன்னைக்கு எனக்கு பிரச்சனை நேரத்தில் இவர் எனக்கு இவ்வளோ காணிக்க கொடுத்தாரு, அவர் நல்லா இருக்கட்டும். அடுத்து இவர் எனக்கு உதவி செஞ்சார், சபை வாங்குறதுக்கு இடம் கொடுத்தாரு, இவர் நல்லா இருக்கட்டும்னு அடுத்து இமேஜினரி வேர்ல்டுக்குள்ளே யார் உள்ளே நுழையிறாங்கன்னா, உனக்கு நன்மை செய்தவர்கள் நுழைஞ்சிறாங்க. அதனால தான் கேரி தாற்றங்கரையில் ஆண்டவர் காகங்களை வைத்து போஷித்தவர் நிப்பாட்டிட்டாரு. இதுக்கு மேலே காகங்களை வைத்து போஷித்தால் அவன் காகங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வச்சிருவான். அதனால் அந்த காகங்களை கர்த்தர் காகங்கள் மூலமாய் கேரி தாற்றங்கரை மூலமாய் தராமல் விதவை வீட்டுக்கு அனுப்பிட்டார். 2வது நம்ம இமேஜினரி வேர்ல்டுக்குள்ளே என்னங்க வருது? நமக்கு யாரெல்லாம் நன்மை செய்தார்களோ அவர்கள் உள்ளே கொண்டு வந்துடும். 3வது நம்ம இமேஜினரி வேர்ல்டுக்குள்ளே என்ன வந்துடுது? நம்மளுடைய தேவை லிஸ்ட்டே ஒன்று வச்சுருக்கோம். ஆண்டவரே, எனக்கு அது தேவை, இது தேவை, இது தேவை, இது தேவை, இது தேவை, இது தேவை, இது தேவை.
எனக்கு பின்னுக்க ஊழியம் செஞ்சானே, அவனை இதை வாங்கிட்டானே, எனக்கு பின்னுக்கு ரசிக்கப்பட்டாலே, இவ வாங்கிட்டாலே, அது தேவை, இது தேவை, என் வாழ்க்கையில் இந்த தேவை முடியலை. இது பாதி நேரம் இமேஜினரி வேர்ல்டாக பிடிச்சிருது. அதுக்கடுத்து 4வது இமேஜினரி வேர்ல்டில் சந்தேகம், அவிசுவாசம். என்னைக்கிடா உன் ஜெபத்துக்கு பதில் தர போகிறார். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் 2வது உன்னத ஜெபம் நம்மளால் ஏன் பண்ண முடியவில்லை என்றால், தேவனுடைய பிள்ளையை நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த இமேஜினரி வேர்ல்டை நம்மளால் அதை அணைக்க முடியலை. வேதத்தில் நீங்கள் புதிய ஏற்பாட்டில் போடப்பட்டிருக்கோம், நீயோ உன் அரைக்கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி என்ன செய், ஜெபம் பண்ணு. அப்போ மத்தேயு 6வது அதிகாரம் 6வது வசனத்துக்குள்ளே போடுவோமா? மத்தேயு 6வது அதிகாரம் 6வது வசனம். மத்தேயு 6வது அதிகாரம் 6வது வசனம். மத்தேயு 6வது அதிகாரம் 6வது வசனம் போட்டாச்சா? நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து, நீயோ ஜெபம் பண்ணும்போது நீ உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த உன்னத ஜெபம் பண்ண வேண்டும் என்றால், தேவ பிள்ளையே, நீ பூட்ட வேண்டிய ஒரு அறை கதவு இருக்கு. அது என்னவென்றால், உன் இமேஜினரி என்ற ஒரு அறை கதவை நீ பூட்ட கற்றுக்கொள்ள வேண்டும். இமேஜினுங்கிற அறை கதவை நீங்களாம் என்ன செய்ய வேண்டும்? பூட்டுவதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்போ அந்த கதவை நம்மளால் பூட்ட முடியல. ஏன் பூட்ட முடியல என்றால், நம்மளுடைய இமேஜினரி உள்ள கண்ட குப்பைகளாக சேர்ந்து இருக்கிறதுனால நம்மளால் அந்த கதவை என்ன செய்ய முடியல, பூட்ட முடியல. இப்போ நீயோ ஜெபம் பண்ணும்போது, உன்னத ஜெபம் பண்ணுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால், அவங்க அந்த அரைக்கதவை பூட்டணும். இந்த அரைக்கதவுக்குள்ளே எதுவுமே வரக்கூடாது. எதிரிகளை குறித்து வரக்கூடாது. உன்னுடைய நன்மை செய்தவர்கள் உனக்குள்ளே வரக்கூடாது. உன் தேவைகளை சந்திக்கிறது உங்கள்கிட்ட வரக்கூடாது. எதுவுமே வராமல் எல்லாத்தையும் நீ லாக் பண்ணிட்டேன்னா தான் இங்கே வாசிக்கிறோம், உன் அரைக்கதவை போட்டு அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிறவன் பிதா வெளியரங்கமாய் உன்னை பதிலளிப்பார். அப்போ இந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம் என்றால், உன்னுடைய அரைக்கதவை பூட்டக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உங்களுக்கு வர வேண்டும். எல்லா நேரத்துலையும் உங்கள் அரைக்கதவை நீங்கள் திறந்து வச்சுருந்தீங்கன்னா, உலகத்தின் தேவைகள், இம்மையின் தேவைகள் தான் உன்னுடைய வாழ்க்கையிலே கடந்து வரும். தேவனுடைய பிள்ளையே, இயேசு கிறிஸ்து ஒரு ஊழியத்துக்கு கூட்டு போகிறார். மத்தேயு 17வது அதிகாரம் 1-6 வரைக்கும். இப்போ என் கூட வாங்க. இப்போ உன்னுடைய மெடிடேஷன் பவர், அதாவது நீ ஜெப அறையில் போய் உன்னுடைய நல்லா கவனிங்க, இமேஜினேஷன் வேர்ல்டு நீ நினச்சா திறக்கலாம், நீ நினச்சா முடிக்கலாம். இந்த இமேஜினேஷன் வேர்ல்டை திறக்கிறதுக்கும் உனக்கு தகுதி இருக்கிறது, மூடுறதுக்கும் தகுதி இருக்குது. மிருகங்களுக்கு அப்படி கிடையாது. ஆனால் மனித பிறவியில் நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டை திறக்கிறதுக்கும் முடியும், மூடுறதுக்கும் உன்னால் முடியணும். ஆனால் என்னைக்கு நீ இந்த இமேஜினேஷன் வேர்ல்டை நீ மூடுறியோ, அப்பொழுது ஆண்டவர் மகிமையான காரியத்தை உனக்கு காட்டும். இப்போ இமேஜினேஷன் மூடி உன்னத அனுபவத்துக்கு வந்த ஒருத்தரை குறித்து வாசிக்கிறோம். மத்தேயு 17வது அதிகாரம் 1-6. 6 நாளைக்கு பிறகு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனையும் யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்து இருக்கும்படி உயர்ந்த மலையின் உச்சிக்கு போனார். அதேபோல இந்த அனுபவத்திற்குள்ளே நீங்கள் நானும் கடந்து வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த அனுபவம் தான் மகிமையை தரிசிக்கிற அனுபவம். இந்த அனுபவம் என்ன அனுபவம்? அநேக நேரத்தில் இந்த பூமியில் வாழ்கிற இந்த பக்கத்தில் இந்த வீனஸ் ஈட்டர்ஸ்காரங்க சொன்னாங்க, அண்ணே நாங்கள் 2 நாளாக கொடைக்கானல் போக போகிறோண்ணே. எதுக்கு கேப்பா? என் பிள்ளைகள்னா ரொம்ப வேலை செஞ்சு ரொம்ப டயர்டாக ஆகிட்டாங்கண்ணே, அதனால் 2 நாள் கொடைக்கானலில் போய் மலையில் போய் உட்காந்துட்டு வர போகிறோம். இதே பிள்ளை இன்றைக்கி நீங்கள் நான் அந்த அனுபவத்துக்கு போயிட்டு வரேங்கிறதுனால இல்லை, எல்லோரும் அந்த அனுபவத்துக்குள்ளே போகணும், நானும் போகணும். எனக்கும் இமேஜினரி வேர்ல்டில் போராட்டங்கள் இருந்துருக்கு. நம்முடைய பார்வைகள் முழுவதும் இப்படி தான் இருக்கிறது. ஆண்டவர் மேலே பார்க்க சொல்கிறாரு. அப்போ தேவைகளுக்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்று நான் சொல்லவில்லை, பிரச்சனைகளுக்காக ஜெபம் பண்ண வேண்டாம் என்று சொல்லவில்லை. உன் இமேஜினரி வேர்ல்டில் எது வரணும் எது வரக்கூடாதுன்னு நீ பார்க்க வேண்டும் என்று அந்த குறையை கத்த சொல்கிறார். உன்னத அனுபவத்திற்குள்ளே வந்தீங்கன்னா தான் நீ போய் நின்னோன்னு மகிமை இறங்கும். நீ போய் நின்னோன்னு தேவ பிரசனத்தை ஜனங்கள் பார்ப்பாங்க. நீ போய் நின்னோன்னு ஜனங்கள் உருமாற்றம் அடைவாங்க. அவங்க இந்த உன்னத அனுபவத்துக்கு வரணும். இயேசு கிறிஸ்துவோட எத்தனையோ அப்போஸ்தலர்கள் இருந்தாலும், எத்தனையோ சீசர்கள் இருந்தாலும், அந்த 3 பேரை மட்டும்தான் அந்த உன்னத ஜெபத்துக்கு அவர் கூட்டிகிட்டு வராரு. அந்த மலைக்கு பேரே மறுரூப மலைன்னு வச்சுருந்தேன். ஆக்சுவலாக அது என்னது, அந்த மலை பேர் எழுதி வச்சுருந்தேன், தோவா மலையோ ஒரு மலை. இங்கே வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து அந்த உன்னத ஜெபத்துக்கு கூட்டிகிட்டு வராரு 3 சீசர்களை. அவர் எப்படி கூட்டு 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுரையும் யாக்கோபையும் தாபோர் மலை, அந்த மலை பேர் தாபோர் மலை, ஆனால் தாபோர் மலைன்னு சொல்ல மறுரூப மலைங்கிறோம்.
இங்கே வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து அதுதானே போகிறீங்க 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனை யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்து இருக்கும்படி உயர்ந்த மலையின் மேலே போய். பொதுவாக தனி ஜெபத்தில் இயேசு கிறிஸ்து சீசர்களை கூட்டிகிட்டு போக மாட்டார். ஆனால் இந்த இடத்துக்கு மட்டும் ஆண்டவர் இந்த 3 பேரை கூட்டிகிட்டு போகிறாரு. உயர்ந்த மலையின் மேலே போய் அடுத்து 6 வரைக்கும் படுங்க. அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். இந்த உன்னத ஜெபத்துக்குள்ளே நீங்கள் போனால் தான் இஸ் இட் பாசிபிள். அநேக நேரத்தில் நமக்கு நோன் தான் பதில் வரும். பாஸ்டர் என் குடும்ப பிரச்சனை தெரியாது பாஸ்டர், உட்காந்து ஜெபம் பண்ணேன்னா 3ஆம் தேதிக்குள்ளே போய் ரேஷனில் வாங்கலைன்னா நமக்கு கோதுமை கிடைக்காதுங்கிற சத்தம் தானே பாஸ்டர் கிடைக்கிது. 7ஆம் தேதிக்குள்ளே போய் வாங்கலைன்னா சீனியும் போயிடும்ல பாஸ்டர். இதான பாஸ்டர் ஜெபத்தில் அங்கே சத்தம் கேட்குது. அப்படி சத்தம் கேட்குறது அப்போ கர்த்தர் பேசுகிறாரா பிசாசு பேசுதா? அது யார் பேசினாலும் கவலை இல்லை. இமேஜினரி வேர்ல்டு உங்களுக்கு மூட தெரியலன்னா இப்போ சத்தம் கேட்டுச்சு. நான் கல்யாண வீட்டுக்காரனை போய் ஏன்டா செண்டு மேளம் அடிக்கிறீங்க, கேரளாவிலேருந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க செண்டு மேளத்தை அடிக்க, ஏன்டா இப்போ அங்கே நான் போட்ட முடியாது. ஆனால் எங்கள் வீட்டு சர்ச்சு வாசலில் போட்டுட்டீங்க, நீங்கள் சர்ச்சு கதவை போட்டுடலாம். நீ அங்கே போய் நீங்கள் மாற்றிங்கன்னா வாழ்க்கையில் மாற்ற முடியாது. அவன் சண்டைக்கு வருவான், அடுத்த கல்யாணத்துக்காரன் அடிப்பான். உன் வாழ்க்கையில் நீ வேற எங்கேயும் மாற்ற முடியாது. உன் அறை கதவை நீங்கள் தான் பூட்ட கற்றுக்கணும். இன்னைக்கு உன்னத அனுபவத்தை குறித்து பேசிட்டு இருக்கோம். இப்போ மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அடுத்து போடுங்க. அப்பொழுது மோசையும் எலியாவும் அவரோடு பேசுகிறீர்களா? அவர் அப்போ அந்த உன்னத ஜெபத்துக்கு போனோன்னா மோசையும் எலியாவிட்ட வராங்க. தேவபிள்ளை, நீ இந்த உன்னத ஜெபத்திற்குள்ளே போவீர் என்றால் உனக்கு நேரம் போகிறதே தெரியாது. தேவ பிரசனம் தேவ மகிமை வந்துடும். அந்த நேரத்தில் ஜெப குறிப்பு எதுவுமே நீ கொடுக்க மாட்டேன். ஏன்னா அவருடைய பிரசன்ஸை தான் நீ அதிகமாக விரும்புவேன். நம்ம யோவான் மாதிரி உடனே போக முடியாட்டினாலும் அட்லீஸ்ட் கணுக்கால், முழங்கால், இடுப்பு போகும்போது தான் வீட்டுக்காரமாக கூட்டுறாங்க. தேவப்பிள்ளை, அந்த அனுபவத்துக்குள்ளே நீ போகணும். அதுக்காக நீ மரும மலைக்கு போகணுங்கிறதுக்காக மோகனை கட்டி வச்சிருக்க மலைக்கு போயிருந்தீங்கன்னா போயிட்டு வரதுக்கு நேரம் சரியாக போயிடும். வீட்டுக்குள்ளேயே நீ எப்படி மருவ மலைக்கு போகணும்னு கற்றுக்கிறணும். தனியாக இருக்கும்போதே எப்படி போகணும்னு கற்றுக்கணும். இங்கே வாசிக்கிற மோசையும் எலியா அவரோட பேசுகிறார், அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அடுத்த வசனம் படுங்க. அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, இப்போ அவனுக்கு பிடிச்சிருச்சு பேதுருக்கு, ஆண்டவரே என்ன ஆண்டவரே இது புதிய அனுபவத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறீர், நல்லா இருக்கு ஆண்டவரே இந்த அனுபவம், அதனால் நீங்கள் எல்லாமே குடிசை போட்டு இங்கே வாழ்ந்துருவோமா? ஆகவே நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரம், மோசைக்கு ஒரு கூடாரம், எலியுக்கு ஒரு கூடாரம், எங்கள் 3 பேருக்கு நாங்கள் அதில் ஒட்டினியூஸ் பண்ணிக்கிறோம். எங்களுக்கு கூடாரம் வேண்டாம், அவரை அனுப்பிடாதீங்க, அவங்களையும் தங்க வைங்க, நீங்களும் தங்க வைங்க. அவங்க கிடக்காங்க, மற்ற அப்போஸ்தலனா அவங்க கிடக்காங்க, போங்கப்பா. நம்ம 3 பேரும், அவங்க 3 பேர், நாங்கள் 3 பேர், நீங்கள் ஒரு ஆள், நீங்கள் 3 பேர், நான் 3 பேர், மொத்தம் 6 பேருக்கு ஒரு 3 கூடாரம் போதும். இங்கேயே தங்கிடுவோம்மா. தேவப்பிள்ளை, இன்னைக்கு ஒரு ஜெபத்தை குறித்து பார்க்கணும். இது உன்னத ஜெபம். இந்த ஜெபத்துக்கு போனால் இமேஜினரி வேர்ல்டை உன்னால் அரெஸ்ட் பண்ண முடியல. ஜெபன் போய் உட்காந்தானே இமேஜினரி வேர்ல்டில் கண்ட காக்கைகள் சுற்றிக்கிட்டு இருக்கு, கழுகுகள் சுற்றிக்கிட்டு இருக்கு. அதை லாக் பண்ணிவிட்டு உன்னால் மேலே வர முடியல. உபவாசம் பண்ணி பார்க்குறோம் முடியல, முழு ஜெபமாக போட்டு பார்க்குறோம் முடியல. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு அந்த அரைக்கதவை பூட்டி மேலே கொண்டு வருவார். இங்கே வாசிக்கிறோம், சித்தமானால் உமக்கு ஒரு கூட, மோசை கூட. அப்போ இங்கே போட்டு தங்கிடுவோமா? 6 வரைக்கும் போடுங்க. 6 வரைக்கும் அவன் பேசுகையில், இப்போ தான் இந்த உன்னத ஜெபத்தில் தான் ஒரு மேகம் உள்ள வருது. இவர் என்னுடைய நேசம், அந்த மேகம் வந்து பேசுது, என்ன சத்தம் உண்டாயிற்று. அடுத்த வசனம் படுங்க. சீசர்கள் அதை கேட்டு முகங்குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். தேவபிள்ளை, யாரெல்லாம் அந்த உன்னத ஜெபத்திற்குள்ளே உள்ளே போகிறாங்களோ அவங்க ஊழியத்தில் ஒரு பயம் நமக்கு ஏற்படும். அவங்க ஊழியத்தில் தேவ மகிமையை நீங்கள் பார்ப்பீங்க. பிரச்சனையின் மத்தியில் இமேஜினரி வேர்ல்டில் நீ ஜெயிச்சிட்டீன்னா கர்த்தர் உன்னை இந்த உன்னத அனுபவத்துக்குள்ளே கொண்டு போவார். சரி, இந்த உன்னத அனுபவத்துக்குள்ளே போகிறதுனால என்னென்ன நன்மைகள்னு சொல்லி ஒரு 3 நன்மைகளை குறித்து நான் பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் 1ஆவது அதிகாரம் 8வது வசனம் எல்லாருக்கும் தெரியுது. எருசலேமிலும் யூதேயாவிலும் அப்போஸ்தலர் 1ஆவது அதிகாரம் 8வது வசனத்தில் என்ன போட்டிருக்கு? நீங்கள் அப்போஸ்தலர் 1:8 ஆண்டவர் சீசர்களை பார்த்து சொல்கிறார், பரிசுத்த ஆவி உங்கள் இடத்துல வரும்போது எருசலேம் ஹோம் பிளேஸ், யூதேயா அடுத்த பிளேஸ், சமாரியா அதுக்கு அடுத்த பிளேஸ், பூமி எங்கு சாட்சிடுவேன். அப்படி நீ உன்னத அனுபவத்திற்குள்ளே போகும்போது ஒரு மகிமை உங்கள் மேலே தங்கிவிடும். இது உங்கள் மேலே தங்கிவிடும், தேவ மகிமை உங்கள் மேலே தங்கிவிடும். தங்கின பிறகு என்னென்ன காரியம் நடக்குன்னு சொல்லி 3 காரியம் ஒரு மகிமை ஒரு மகன் மேலே இருந்தால் என்ன நடக்குன்னு பார்க்க போகிறோம். முதலாவது, ஒரு மகிமை ஒரு மகனை ஒருத்தனை மூடிக்கொண்டால் அது அகலமான துணி என்று சொல்கிறார்கள். அது என்ன போடப்பட்டிருக்கான்? அகலமான
துணி என்று போடப்பட்டிருக்கிறது. அகலமான துணி உன் மேலே அப்படியே அந்த மகிமை தங்கிருச்சுன்னா அது ஒரு அகலமான துணி தேவனுடைய பிள்ளையே. அந்த துணி என்ன செய்யணும்னா உன்னை வந்து பல தேசங்களுக்கு உன் மேலே இருக்கிற மகிமையை அதை மூடிக்கொள்ளும். மகிமை மூடி அது வந்து ஒரு ட்ரெஸ்ஸு. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 7வது வசனம் போடப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 7வது வசனத்தில் ஆதியாகமம் 3:7 ஆண்டவர் ஆதாம் ஏவாளை குறித்து சொல்கிறாங்க. என்ன போடப்பட்டிருக்குன்னா வாசிப்போமா? ஆதியாகமம் 3வது அதிகாரம் 7வது வசனத்தில், அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து. தேவப்பிள்ளையே, அப்போ இந்த மகிமைங்கிறது உங்களுக்கு ஒரு ஆடை. அந்த ஆடையை தான் சாத்தான் தூக்கிட்டான் ஆதாம் ஏவாளுக்கு. அவன் ஆதாம் ஏவாளுக்கு மட்டும் தூக்கலைங்க, அடுத்த தலைமுறைக்கு அந்த ட்ரெஸ் எடுத்துட்டான். அப்போ முதலாவது என்னத்தை பார்க்குறோம் என்றால், அந்த தேவனுடைய உன்னத ஜெபத்திற்குள்ளே போகும்போது, தேவ மகிமைக்குள்ளே நீங்கள் போகும்போது அது ஒரு பெரிய ஆடை மாதிரி. அந்த ஆடை மாதிரி வந்த பிறகு அது என்ன செய்கிறது என்றால், அந்த வசனத்தை மட்டும் குறிச்சுங்க, நேரம் இந்த பெண்ணுக்கு வாசிப்போம். சங்கீதம் முதலாவது இந்த ஆதியாகமம் 3:7 இந்த மகிமை, இப்போ நெகட்டிவ் சைடாக பார்த்து பாசிட்டிவாக நீங்கள் எடுத்துங்க. முதலாவது இந்த மகிமை யாரை மூடி இருந்துச்சுன்னா, தனிப்பட்ட நபர் ஆதாமை மூடி இருந்துச்சு. முதல்ல யாரை மூடி இருந்துச்சு? மகிமை யாரை மூடணும்? முதல்ல தனிப்பட்ட ஒரு மனுஷனை மூடி இருந்தது, ஆதாமை மூடி இருந்தது. அதுக்கடுத்து இந்த மகிமை யாரை மூடி இருந்தது என்றால், ஆதாமையும் ஏவாளையும் சேர்த்து ஒரு குடும்பத்தை இந்த மகிமை மூடி இருந்துச்சு. எதை மூடி இருந்துச்சு? உன்னுடைய அந்த மகிமையினுடைய அகலத்தை குறித்து நான் பார்த்துட்டு வரேன். முதல்ல மகிமை ஒரு தனிப்பட்ட மனுஷனை மூடிச்சு, அடுத்து கூட இருக்கிற ஏவாளை மூடி தன் குடும்பத்தை மூடிச்சு. சங்கீதம் 78:60 அது கூடாரத்தை மூட ஆரம்பித்தது. வசனத்தை போடுமா? சங்கீதம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது, அந்த மகிமை ஸ்ப்ரெட் ஆகுது. உங்கள் மேலே இருக்கிற மகிமை ஸ்ப்ரெட். ஈவில் ஸ்பிரிட்டுக்கும் அப்படி தான் இருக்குது. நீங்கள் பாண்டி கோயில்ன்ற கோயில் இருக்குது மதுரையில். அந்த கோயிலில் போனால் அந்த கண்டக்டர் வந்து முதல் ஸ்டாப்லேயே பஸ்ஸை நிப்பாட்டிட்டார். நாங்கள் கேட்டேன், எதுக்கு ஏன் நிப்பாட்டுறீங்கன்னு. இங்கே டிக்கெட் போட்டால் தான் முடியும், இல்லாட்டி டிக்கெட் ஒருத்தையும் வாங்க மாட்டாங்கன்னு. அப்புறம் பார்த்தா அந்த ஸ்டாப் வாசலில் போட்டோன்னா அதுக்கு சாமி ஏறிடுச்சு. ஊன்னு கண்டக்டர் ஒரு தள்ளு தள்ளிட்டு ஓடிட்டான். கண்டடிச்சு நான் பார்த்தியா உங்களுக்கு படுத்துகிற பாடு. அங்கே இருக்கிற ஸ்பிரிட்டு பஸ்ஸுக்குள்ளே வந்துருச்சு. எங்கே வந்துருச்சு? நீங்கள் வேணால் ஒரு தடவை போய் பாருங்கள் பாண்டி கோயில் ஸ்டாப்பில் இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. அப்போ வச்ச பவரில் அவள் மிதிக்கிற மிதியில் கண்டக்டர் ஓடியே போயிடுவார். அதனால் கண்டக்டர் எங்கேயோ பஸ்ஸை நிப்பாட்டிடுறாரு. ஏன்னா ஸ்பிரிட் இறங்கிடும், பஸ்ஸில் இறங்கி இன்னும் மிதித்து கொன்றுவாள்கள், டிக்கெட்டாக கேட்க முடியும். அதனால பஸ்ஸை நிப்பாட்டியான்றார் டிரைவரை, டிக்கெட்டை போடு. தேவ பிள்ளையே, கர்த்தருடைய மகிமையும் அப்படித்தான். உன்னுடைய வைடு எவ்வளோ கிளாத் இருக்குன்னு பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல தனிப்பட்ட மனுஷன், அடுத்து குடும்பம். இப்போ சங்கீதம் 78:60 போடப்பட்டிருக்கு, கூடாரத்தை விட்டு மகிமை விலகி. நான் நெகட்டிவாக போட்டு பாசிட்டிவ்குள்ளே கொண்டு வரேன். அப்போ கூடாரத்துக்குள்ளே மகிமை, எங்கே மகிமை இருக்கணும்? உங்களுடைய கூடாரத்திற்குள்ள மகிமை. எசைக்கல் 10:18 போடப்பட்டிருக்கு, ஆலயத்தில் மகிமை. எசைக்கல் 10:18 போடப்பட்டிருக்கு. எதில் போட்டிருக்கான்? ஆலயத்தில். எசைக்கல் 10வது அதிகாரம் 18வது வசனம். நெகட்டிவாக போட்டு பாசிட்டிவாக காட்டுறேன். எசைக்கல் 10வது அதிகாரம் 18வது வசனத்தில் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை விட்டு புறப்பட்டு. தேவப்பிள்ளை, அப்போ ஆலயத்தில் மகிமை. முதல்ல எங்கே மகிமை? உங்கள் மேலே. அதுக்கடுத்து யார் மகிமை? அடுத்து மகிமை எங்கே? கூடாரத்தில். கூடாரங்கிறது வீடு. அடுத்து மகிமை எங்கே? ஆலயத்தில். 1 சாமுவேல் 4:21 வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 4:21, 1 சாமுவேல் 4வது அதிகாரம் 21வது வசனத்தில் பார்க்கும்போது அந்த மகிமை தேசம் முழுவதும் கடந்து போயிற்று. எப்பொழுது உங்கள் மகிமையினுடைய ஆடை விரிசலாகுதோ அப்பொழுது கர்த்தர் உங்களை பல தேசத்துக்கு உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார். நீங்கள் என்ன டெக்னிக் யூஸ் படுத்தினாலும் பேரை பெருமைப்படுத்த முடியாது. இங்கே வாசிக்கிறோம், தேவனுடைய பெட்டி இப்படி அந்த மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி. தேவப்பிள்ளை, அதுக்கடுத்து 4வது பார்க்குறோம், மேலே இருக்கிற மகிமை தேசத்தை பற்றி பிடிக்கும். அந்த சார்லஸ் பண்ணியை சொல்கிறாங்க, அவர் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணால் போச்சான், அந்த ஊரில் இருக்கிற அநேக அசுத்தாவி ஓடுமா. அவர் ஒரு கம்பெனிக்குள்ளே நடந்து போனால் அநேகர் பிரசங்கன்னா பண்ண மாட்டார், அநேகரை பாவ உணர்வு வந்து கதறுவாங்களாம். ஏன் என்றால் மேகம் போல மகிமை அந்த மனுஷன் சுமந்து ஒரு விழுந்து போன பாலாசிரியர் லாரியை குறித்து சொல்லுவாங்க. அவர் ஒரு காரில் ஒரு ஊருக்கு போனார்னா அந்த ஊரில் இருக்க பிசாசுகள்லாம் நடுங்க ஆரம்பித்துருவோம். அவர் போகிறதுக்கு முன்னே தேவப்பிள்ளையே, உன் மேலே இருக்கிற மகிமையுடைய அகலத்தை நீ கூட்டி வைக்கணும். அப்படி கூட்டி வைக்கணும்னா இந்த உன்னத ஜெபத்துக்குள்ளே போகணும். ஏனென்றால் நம்ம இமேஜினரி வேர்ல்டு நம்மளை விட்டு போகாது. கடைசி வரைக்கும் இமேஜினரி வேர்ல்டு உனக்கு உண்டு.
அந்த இமேஜினரி வேர்ல்டு இப்போ நீங்கள் போய் உங்களுக்கு அரை மணி நேரம் ஜெபம் பண்ண சொன்னு வச்சுங்க, ஆளுக்கு ஒரு ரூமை கொடுத்து ஜெபம் பண்ண சொன்னால் முதல்ல என்ன திறக்கன்னு நினைக்கிறீங்க? ஷட்டரை திறந்த மாதிரி அவர் தான் திறப்பார். திறந்து உள்ளே யார் யார் வரான்னு தெரியாது. ஆமையிலேருந்து, காக்கையிலேருந்து, குருவியிலேருந்து, கழுதையிலேருந்து எல்லாம் உள்ளே வந்துட்டு தான் போகும். அதை நீ மூட கற்றுட்ட அடுத்த லெவலுக்கு நீ வா, உடனே ஆவிக்குள்ளாக. அதுக்கடுத்து தேசம், அதுக்கடுத்து சகரியா 11ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்தை வாசிக்கணும். சகரியா 11:3 குறித்து நாம் வாசிக்கும் போது அங்கே மெய்ப்பர்களை குறித்து வாசிக்கிறோம். மெய்ப்பர்கள் மேலே இருந்த மகிமை போய்விட்டது. சகரியா 11ஆவது அதிகாரம் 3ஆவது வசனம், உன்னத ஜெபத்திற்குள்ளே நீ வர வேண்டும் தேவ பிள்ளையே, உடனே ஆவிக்குள்ளாக நீ கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு நாளாக கூட இந்த பெட்ரோல் இருக்குது பார்த்தீங்களா, பெட்ரோலை வச்சு எவனாச்சும் வந்து பொம்மை எரிக்கிறதுக்காக போவான். இந்த அரசியல்வாதி மேலே கோபம் வந்துடும். அந்த பொம்மையை போட்டுட்டு பெட்ரோலை கையில் வச்சுருப்பான். கூறுகட்டையும் மண்ணெண்ணை கொண்டு வந்தால் பரவாயில்ல, பெட்ரோலை கொண்டு வந்துருப்பான். பெட்ரோலை தூக்கி அந்த பொம்மையில் எரிய போவான். அதுக்குள்ளே இந்த காற்று பட்டு இவன் எரிஞ்சு சாக ஆரம்பிச்சிருவான். ஏன்னா இந்த பெட்ரோலுக்கு அவ்வளோ பவர் இருக்கும், அது ஆவியாக இருக்கும், அது இவனுக்கு கண்ணுக்கு தெரியாது. பெட்ரோல் அங்கே போத்தா பார்த்தா அక్కడ இவனை பற்ற வச்சிடும். அது மாதிரி தான் தேவனுடைய பிள்ளையை, உன் மேலே இருக்கிற மகிமையை நீ அப்படி இங்கே வாசிக்கிறோம். மெய்ப்பர்கள் மகிமை அழிந்து போனபடியால். அப்போ மெய்ப்பன் மேலே மகிமை இருக்கணும். அப்போ எல்லாரும் உன் மகிமையினுடைய அந்த மகிமை என்பதுக்கு அர்த்தம் சொல்கிறாங்க, அது அகலமான துணியா. அது என்னதான்? அகலமான துணியா. யூதையா, சமாரியா, பூமியின் இல்லை எங்கிலும் அந்த மகிமை விசாரிக்கணும். யாத்திராமம் 32:25 ஆரோன் செய்த காரியம் என்னவென்றால், ஆதியாமம் 32:25 வாசிப்போம். ஆதியாமம் அன்னைக்கு ஆதாம் ஏவாள் செய்த அதே காரியத்தை தான் இங்கே ஆரோன் செய்தாராம். யாத்திராமம் 32ஆவது அதிகாரம் 25ஆவது வசனம். அடுத்து 1 சாமுவேல் 20க்குள்ளே போக போகிறோம். இங்கே வாசிக்கிறோம். யாத்திராமம் என்ன வாசித்தோம்? 32ஆவது அதிகாரம் 25. ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்மாணமாக்கியிருந்தான். தேவப்பிள்ளையே, அன்னைக்கு ஆதாம் ஏவாள் செய்த மிஸ்டேக் அதே ஆரோன் தான் அவரை நிர்மாணம் ஆக்கியிருந்தான்னு என்ன அர்த்தம்னா, இதை நீங்கள் சரீரத்தில் ட்ரெஸ் மட்டும் கிடையாது, அவங்க மேலே இருக்கிற மகிமையை நிர்வாணம் ஆக்கிட்டான். இன்றைக்கி உலகத்திலுடைய பாவங்கள், சாபங்கள், பிசாசுகள் எல்லாம் இந்த மகிமையை இழக்கிறதுக்கு நம்மளை பண்ணி கொண்டு இருக்கிறது. உங்கள் மேலே இருக்கிற மகிமை, என் மேலே இருக்கிற மகிமையை எடுத்து விட்டால் நீங்கள் நான் சாரமில்லாத உப்பு நிர்வாணமாக்கியிருந்தான். என்ன அர்த்தம்னா அவன் இலக்க பண்ணினான். ஆனால் சாமுவேலை குறித்து வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 20 அதிகாரம் 18 24 வரைக்கும் நம்ம வாசிப்போம். 1 சாமுவேல் 20 அதிகாரம் 18 24 வரைக்கும் நம்ம வாசிப்போமா? 1 சாமுவேல் 20 அதிகாரம் 18. இப்போ சாமுவேல் மேலே இருந்த மகிமையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். தேவப்பிள்ளையே, திருப்பி சொல்கிறேன், ஜெபத்திலே ஒரு உன்னதமான ஜெபம் இருக்குது. இயேசு கிறிஸ்து அந்த 3 பேரை தான் அந்த ஜெபத்துக்கு அழைச்சிட்டு போனார். அதில் யாருமே வரமாட்டாங்க. உன்னை காயப்படுத்தினவங்களும் வரமாட்டாங்க, உன்னை ப்ளஸ் பண்ணவனும் வரமாட்டான், உன் தேவையும் வராது. 1 சாமுவேல் எத்தனை வசனம்? 1 சாமுவேல் 19 18-24. 1 சாமுவேல் 19 வாசிங்க. 19-18-24. 1 சாமுவேல் 19ஆவது அதிகாரம் 18 கரெக்ட், வெரி குட். 1 சாமுவேல் 19ஆவது அதிகாரம் 18-24. தாவீது, நல்ல கவனிங்க. இப்போ சாமுவேல் இருந்த அந்த மகிமை இந்த உலகத்துக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்கணும். அநேக இடங்களில் எங்கே தெரியுமா போட்டிருப்பாங்க? சாவு வீட்டில் போட்டிருப்பாங்க. ஐயா அவர்கள் இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு கர்த்தருடைய மகிமைக்குள் பிரவேசித்தார் என்பதை அதுவும் மிகுந்த வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். மகிமைக்குள் பிரவேசித்தார் என்பதை. தேவ பிள்ளை, பூமியிலேயே நீ தேவ மகிமைக்குள்ளே பிரவேசிக்கலாம். உன் மேலே இருக்கிற மகிமையினுடைய அகலம் எவ்வளோ தூரம் இருக்கிறன்னா, தாவீது தப்பி ராமாவில் இருக்கிற சாமுவேல் இடத்துல போய் சவுல் தனக்கு செய்த எல்லாவற்றையும் அவனுக்கு அறிவித்தான். பின்பு அவனும் சாமுவேலும் போய் நாயோத்திலே தங்கியிருந்தார்கள். அடுத்த வசனம் படுங்க. தாவீது ராமாவுக்கு அடுத்த நாயோத்திலே இருக்கிறான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது. அடுத்த வசனம். அப்பொழுது சவுல் தாவீதை கொண்டு வர சேவகரை அனுப்பினான். சாமுவேல் இருக்கிற மகிமை பல கிலோமீட்டர் நிற்கிது. காரணம் சும்மா நிற்காது, இது அழைப்புன்னு நினைக்காதீங்க. ஆண்டவருடைய இந்த ஜெபத்துக்குள்ளே போனீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு தருவா. உனக்கு இவரை இயேசுநாதரை பிடிக்க பல முறை முயற்சித்தாங்க. 2 தடவை கல்லறிய பார்த்தாங்க, 1 தடவை கொலை செய்ய பார்த்தாங்க. இதை பிடிக்க வரும்போது நான் தான்ங்கும்போது பின்னிட்டு போனாங்க. உன்னை சுற்றிலும் பல மைலுக்கு ஆண்டவர் மகிமையை வச்சிருப்பார். இந்த உன்னத ஜெபம் பண்ணுகிறவர்களுக்கு இந்த உன்னத ஜெபம் பண்ணும்போது கேட்டருளும்னா அக்கினி இறங்குச்சு. உன் ஜெபத்துக்கு அவ்வளோ பவர் இருக்கும். தேவப்பிள்ளை, இந்த உன்னத ஜெபத்தை குறித்து இன்றைக்கி அநேக நேரங்களில் நம்ம பார்க்க மாட்டோம். சில நேரங்களில் நான் சொன்ன இந்த இமேஜினரி வேர்ல்டு ஜெபத்திலேயே நம்ம நேரத்தை அது வேணாம்னு சொல்லி, அது வேணும், அதெல்லாம் வேணும், பைபிளில் போடப்பட்டிருக்கு.
அநேகருடைய பிரச்சனை தீர்க்கிறதுக்கு இமேஜினரி வேர்ல்டை நீங்கள் திறந்து வச்சு ஜெபம் பண்ணதுன்னு நான் அதை ஆண்டவரை க்ளோஸ் பண்ண சொல்ல, அது வேணும், அதான் ஜெபம். திறப்பின் வாசல் நிற்கிற ஒருத்தன் வேணும். ஆனால் நீ இந்த ஜெபம் என்பது மற்றவர்களுக்காக. நீ நல்லா இருக்கணும்னா நீ வேற ஒரு ஜெபம் பண்ணணும், உன்னத ஜெபம். இங்கே வாசிக்கிறோம், அவன் சேவரை அனுப்பினான். அவர் தீர்க்கதரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசன கூட்டத்தையும் சாமுவேல் அவர்கள் தலைவனாக நிற்கிறதையும் கண்டார். அப்போ சவுலுடைய சேவரை மேல் தேவனுடைய ஆவி இறங்கினதால் அவருக்கு, அப்போ சாமுவேல் பக்கத்திலே போக முடியல. அந்த போர் வீரர்கள்லாம் தீர்க்கதரிசனம் சொன்னாங்க. அடுத்த வசனம் படுங்க. அடுத்த வசனம், சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் வேற சேவரை அனுப்பினான், அவர்கள் மேலேயும் தேவ மகிமை இறங்கிருச்சு. மூன்றாவது தடவை சேவரை அனுப்பினான், அவர்கள் மேலேயும் மகிமை இறங்கிருச்சு. அடுத்த வசனம் போடுங்க. அப்போது அவன் கிணத்து சாமுவேல் தாவீது, இப்போ இவன் நானே போகிறேன், 3 பேர் அனுப்புனாங்க, அவங்க எல்லாம் பிடிக்க போனால் அவங்க எல்லாம் மகிமை இறங்கிருச்சு, இவனும் போகிறாரு என்று சொல்லப்பட்டது. அடுத்த வசனம் போடுங்க. அடுத்த வசனம், அப்போது ராமாவுக்கு அடுத்த நயோதிக்கு தேவாவி அவன் மேல் இறங்கினதா. சாமுவேல் இருந்த மகிமை பல கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சவுலை பற்றி பிடித்தது. நீ உன்னத அனுபவத்திற்குள்ள போன, நீ உன்னத அனுபவத்துக்கு போகிறதுக்கு நேரம் இல்லை. ஏன்னா நம்ம பிள்ளை நம்ம கூட வளருது. நம்ம பிள்ளை என்ன வருது? நம்ம பிள்ளை நம்ம ஒரு எந்த பிள்ளை வளருது? செல்ஃபோனுங்கிற பிள்ளை நம்மளோடு வளருது. அதுக்கு பவுடர் போட்டு, அதுக்கு பின்னல் போட்டு, அதுக்கு ரெட்டச்சடை போட்டு, அதை கரெக்டாக சார்ஜ் ஏற்றி எல்லாம். செல்லுங்கிறத நான் சாபம் என்று சொல்லலை, அதை பயன்படுத்த தெரியலைன்னு தான் சொல்கிறேன். எனக்குன்னு செல்லுன்னு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குங்க. வாலிப பிள்ளைகள்னு அப்படியே உச்சி குளிருது. இதை சொல்லுங்கள் எங்கள் அம்மா பாட்ட அறிவு கேட்டவங்க, எப்போ பார்த்தாலும் செல்லை பிடிங்கிட்டே இருக்காங்க. செல்லுங்கிறது ரொம்ப ஆசீர்வாதம். மைக்கில் போயிட்டு இருக்கு. பயன்படுத்த தெரிகிறவனுக்கு. யாருக்கு? கரண்ட் ஆசீர்வாதம். யாருக்கு? பயன்படுத்த. வீட்டில் கொடுக்குற கேஸ் ஆசீர்வாதமாக சாபமா? ஆனால் ஒரு கேஸ் வெடித்து குடும்பமே இறந்து போச்சே, 3 வீடு இடிஞ்சு போச்சே. அவர் வீட்டில் 5 சிலிண்டர் வச்சுருக்கிறாரு. அவர் ஏதோ கேட்ரிங் வச்சவர். 3 வீடு போய் இப்போ 5 பிள்ளையை செத்து போச்சே. பயன்படுத்துகிறவனை வச்சுருக்கு. உனக்கு பயன்படுத்த தெரியல, ஆப்ரேஷன் பண்ண தெரியல. தேவ பிள்ளையே, நீ தேவ மகிமைக்குள்ளே பிரவேசிக்க போனீங்க. வாசிக்கிறோம், நீ நேரத்தை முழுவதும் எங்கெங்கேயோ செலவழிக்காத தேவனுடைய உன்னத அனுபவத்திற்குள்ளே வந்துட்டேன். இப்போ சாமுவேல் உள்ள 6 வயசான தாத்தா தான், ஆனால் அவர் பக்கத்தில் யாரும் வர முடியலை. இப்போ சவுலே ட்ரை பண்ணி பார்க்குறாரு. அவன் பார்த்தாலே அவன் மேலே அவனுடைய எண்ணமே மாறிடுச்சு. தீர்க்கதரிசனம் சொல்லிக்கொண்டே நடந்து வந்து. அடுத்த வசனம் போடுங்க. அடுத்த வசனம். அடுத்த, தானும் தன் வஸ்திரங்களை கழற்றி போட்டு சாமுவேலுக்கு முன்பாக கொலை செய்ய வந்தவன் அவன் எண்ணமே மாறி தீர்க்கதரிசனம் சொல்லி அன்று பகல் முழு அப்படியே அந்த தேவ மகிமையிலே விழுந்து கிடந்தான். சாமுவேல் இருக்கிற மகிமை பல கிலோமீட்டர் தள்ளி சவுல் மேலே விழுந்து அவர் ராத்திரி பகலாக தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கான். ஆகையினால் சவுலும் ஒரு தீர்க்கதரிசியோ என்று. அப்போ அந்த மகிமை உன் மேலே தங்கும்போது முதலாவது செய்கிற காரியம் என்னவென்றால், அது ஒரு அகலமான துணி. ஆரோன் ஜனங்களை நிர்வாணமாக்கி விட்டான். சாத்தான் ஆதாம் ஏவாளை நிர்வாணமாக்கி அத்தி இலையை தைக்க வச்சுட்டாங்க. தேவ பிள்ளை, உனக்கு என்ன ஆசீர்வாதம் இருக்கோ இல்லையோ, தேவ மகிமை உன் மேலே இருக்கணும். எப்போவுமே அகலமாக இருக்கணும். மகிமை எப்படி இருக்கணும்? அகலமாக இருக்கணும். சாமுவேல் மேலே இருந்த மகிமை அகலமாக இருந்துச்சு. அப்போ இந்த உன்னத அனுபவத்துக்கு போகும்போதும் மகிமை உன் மேலே டெபாசிட் ஆகும். நீ எவ்வளோ தூரம் இந்த உன்னத ஜெபத்தை நீ பண்ணி கொண்டே இருக்கிறியோ அவ்வளோ தூரத்துக்கு உன் மேலே இருக்கிற மகிமை பல கிலோமீட்டர்கள் நிற்கும். 2வது, இந்த மகிமைக்குள்ளே பிரவேசிக்கும் போது உனக்கு என்ன ஆசீர்வாதம் என்று ஆதியாகமம் 3வது அதிகாரம் 8வது வசனம் 18வது அதிகாரம் 1வது வசனம் வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 8வது வசனம். மகிமையில் நிரம்பின மகனுக்கும் மகிமையில் நிரம்பாத விசுவாசிக்கும் உள்ள வித்தியாசத்தை பகலிலே குளிர்ச்சியான வேலைகளே. ஆவி ஆத்மா ஒரு குளிர்ச்சியில் கர்த்தர் வச்சிருப்பாரு. ஆவி ஆத்மா குளிர்ச்சியாக இருக்கும். உன்ட்ட அநேகர் பக்கத்தில் வர விரும்புவாங்க. உன் ப்ரெசன்ஸ். ஃபாதர் பெர்க்மன்ஸ்னால் வந்துட்டாருன்னா யாரை பார்த்தாலும் போய் செல்ஃபின்னு எடுக்கிறாங்க. ஏனென்றால் தேவ பிள்ளையே, நீ ஒரு குளிர்ச்சியான அனுபவத்துக்குள்ளே நீ இருப்பாய். நீ குளிர்ச்சியான அனுபவம். அந்த மேகஸ்தம்பம் யார் மேலே இறங்கியிருக்கோ அவங்களுக்குள்ள ஒரு குளிர்ச்சியான அனுபவத்தை பார்க்க முடியும். ஆதியாகமம் 18 பகலிலே குளிர்ச்சியான வேலையில். ஆதியாகமம் 18:1 போடுங்க. 18 ஆதியாகமம் 18வது அதிகாரம் 1வது வசனத்தில் ஆபிரகாமை பார்க்கறதுக்கு ஆண்டவர் வராரு. பகலின் உஷ்ண வேலையில். உன் குடும்பம் நீங்கள் உஷ்ணத்தில் இருக்கீங்களா? கூடியிருக்கும்போது எல்லாம் பகலில் குளிர்ச்சியாக தான் இருப்போம். கூடியிருக்கும்போது குளிர்ச்சியாக இருப்போம். நீ தனிப்பட்ட முறையில் குடும்பத்தில் உன்னுடைய மற்ற மக்கள்கிட்ட நீ குளிர்ச்சியான அனுபவத்தில் இருக்கியா, சூடான அனுபவத்தில் இருக்கியா?
சிலர் எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு விழுந்துட்டு இருப்பாங்க. அவங்க பக்கத்துலேயே போக முடியாது. அவங்க சொல்கிற காரணம் என்ன தெரியுமா? என் பிரச்சனை அப்படி இருக்குது பாஸ்டர், என் பிரச்சனை அப்படி இருக்குது. நான் அதுக்காக சத்தம் போடுறது, கோவப்படுறது, அதட்டுறது, திட்டுறதை பற்றி சொல்லலை. அதை பற்றி நான் சொல்லலை. எப்போ பார்த்தாலும் எரிச்சலின் ஆவியிலே இருப்பாங்க. அவங்களுக்கே தெரியாது. அவங்க கூட இருக்கிறவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிறணும். யார் மாறிக்கிறணும்? இயேசுநாதர் நமக்கா அப்படி மாறிக்கிறவாரா? யார் தேவ மகிமையில் இருக்காங்களோ, தேவ பிள்ளையே, அவங்களுக்கு என்னதான் பிரச்சனை இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை யூதாஸ் காரியத்தையே இந்த குளிர்ச்சியின் அனுபவத்தை விட்டு உன்னை வெளியே கொண்டு வருவது எதுனால், எப்போ மகிமை இழந்து நீ நிர்வாணியாய் மாறுறாயோ அப்பொழுது நீ வெளியே சூட்டுக்குள்ளே வந்துடுவாய். நான் ஆவிக்குரிய குளிர்ந்த அனுபவத்தை சொல்லலை, ஆவிக்குரிய சூட்டை சொல்லலை. இது உன்னுடைய ஆத்மாவை குறித்து நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். பகலிலே குளிர்ச்சியான வேலையில் நம்ம தேவை என்னதான் சந்திக்கப்பட்டாலும் உங்களுக்கு திருப்தி வரும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா உங்கள் தேவைகளை ஒரு லிஸ்ட்டை கொடுங்க. அந்த லிஸ்ட்டுன்னா அடுத்த வாரமே கர்த்தர் நிறைவேறியாச்சு. அடுத்து ஒரு ஜெபம் பண்ணுவீங்க. என்ன ஜெபம் பண்ணுறதுனே தெரியல ஆண்டவர், எல்லா தேவையும் சந்திச்சுட்டு, இது எனக்கு ஒரு கவலையாக இருக்குது. தேவ பிள்ளை, உன் தேவைகள் எவ்வளோ இருக்கோ இல்லையோ அதை பற்றி கவலைப்படாத. உன் எதிரிகள் எவ்வளோ இருக்காங்களோ கவலைப்படாத. ஒரு குளிர்ந்த அனுபவத்திற்குள்ளே நீ இருக்க வேண்டும் என்றால் இந்த உன்னத ஜெபத்திற்குள்ளே நீ நான் போகணும். இந்த குளிர்ந்த அனுபவத்துக்குள்ளே இருந்து நீ ஆத்துமாக்களை நடத்தினா அவங்களும் இந்த குளிர்ந்த அனுபவத்துக்குள்ளே வந்துடுவாங்க. ஏங்க மே மாதம் எல்லாம் கொடைக்கானலுக்கு ஊட்டிக்கு போகிறாங்க? அங்கே ஒரு குளிர்ந்த அனுபவம் காணப்படுது. ஒரு குளிர்ந்த அனுபவம் காணப்படும் போது அங்கே போயிட்டா நமக்கு இறங்கி வர்றதுக்கு மனசு வருதா? உங்களெல்லாம் பிக்னிக் நாளைக்கு கொடைக்கானல் கூப்பிட்டு போனால் மேக்ஸிமம் எல்லாம் வந்துட்டிங்கன்னா 1 நாள் போடலாமா, 5 நாள் போடலாமா? 5 நாள் உங்களுக்கு சாப்பாடு ஃப்ரீ, தங்குற வசதி ஃப்ரீனா எத்தனை பேர் 1 நாள் மீங்க, எத்தனை பேர் 5 நாள் மீங்க? பாஸ்டர் சாப்பாடும் தங்குறதுக்கு ஃப்ரீயா? போடுங்க பாஸ்டர், 5 மாதம் அந்த குளிர்காலம் வர்ற வரைக்கும் போடுங்க. குளிர்ந்த அனுபவம். யார் யாரெல்லாம் இந்த தேவ மகிமைக்குள்ளே போகிறீங்க, பகலில் அங்கே குளிர்ச்சியாக வேலை, இங்கே பகலில் உஷ்ண வேலை. 3வது இந்த மகிமை என்ன செஞ்சு ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். யாத்ராமம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 33, 34 வாசிக்க போகிறோம். இதனால் இந்த உன்னத ஜெபத்துக்குள்ளே நீங்கள் நம்ம வரணும். இந்த உன்னத ஜெபத்தை பற்றி யாரும் பேசவே மாட்டாங்க. விண்ணப்ப ஜெபத்தை குறித்து பேசுவாங்க. ஆனால் இந்த உன்னத ஜெபம் என்பது பல மணி நேரம் நீ தேவ சமூகத்தில் போய் காத்திருக்கும் போது அந்த தேவனுடைய மகிமை உன்ட்ட டெபாசிட். யாத்ராமம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் அந்த மகிமை என்ன செய்யும் என்றால் உன்னை பதப்படுத்தும். யாத்திராமம் 16. மோசையின் சொல் கேளாமல் சிலர் அதை விடியற் காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாய் வைத்தார்கள். அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது. அப்போ அந்த மன்னாவை குறித்து சொல்கிறாங்க, அது பூச்சி பிடிச்சு நாத்தம் எடுத்ததாம். 33, 34 போடுங்க. 33, 34, 16ஆவது அதிகாரம் 33ஆவது வசனமும் 34ஆவது வசனம். இதே 16ஆவது அதிகாரம் 16 யாத்ராமம் 16ல் 16. மோசே ஆரோனை நோக்கி ஒரு கலசத்தை எடுத்து அதில் ஓமர் அளவு மன்னாவை போட்டு அதை உன் சந்ததியற்காக காப்பதற்கு கர்த்தருடைய சந்ததியில் வை. ஒரு ஓமர் அளவு கர்த்தருடைய சந்ததியில் வை. 1 வருஷம் கழிச்சு தான் எடுக்க முடியும். வை. அடுத்த வசனம் போடுங்க. கர்த்தர் மோசைக்கு கட்டளையிட்டபடி அது காக்கப்படும்படி ஆரோன் அதை சாட்சியின் சன்னதி வச்சான். 1 வருஷம் வச்சிருக்கான் மகா பரிசுத்தத்தில். அது நாரி போகலை. 3வது இந்த மகிமையும் நம்மை பதப்படுத்தும். கெட்டு போக மாட்டீங்க. 100 வயசானாலும் இளமையாக இருப்பீங்க. உங்கள் கண்கள் மங்கள் அடையாது. உங்கள் செவிகள் நல்லா இருக்கும். பதப்படுத்துகிற லைஃப்பில் இருக்கணும். அந்த மன்னாவை எதுங்க பதப்படுத்துச்சு? இந்த மகிமை மன்னாவை பதப்படுத்துச்சு. அநேக நேரத்தில் பதப்படுத்துதல் அனுபவத்தில் நம்ம இருக்க விரும்புறதில்லை. லாசரு மரித்த போது அவங்க சகோதரிகள் இயேசுட்ட சொன்னாங்களாம், என் சகோதரன் நாரி போயிருக்கானே. ஆண்டவர் சொன்னா, நாரலடா, அவன் பதப்படுத்திட்டு இருக்காரா. ஆண்டவர் ப்ரிசர்வேஷனில் இருக்கான், அவன் பதப்படுத்திட்டு இருக்காரு. அநேக நேரத்தில் ஆண்டவர் உங்களை வெளி உலகத்துக்கு கொண்டு வராமல் பதப்படுத்துகிற ஸ்டேஜில் வச்சாருன்னா நீங்கள் அப்படியே இருங்க. நீங்கள் வெளியே வரணுக்குன்னு முயற்சிக்காதீங்க. பதப்படுத்துகிற ஸ்டேஜ் நான் சொன்ன மாதிரி முதல்ல இருக்கிற அந்த வைல்டு க்ளோத் உலகமெங்கே உங்களை கொண்டு போகும். நீங்களே மறைக்கணும்னு நினச்சா மறைக்க முடியாது. வெளியே கொண்டு வந்துடுவார் கர்த்தர். ஆனால் ஒரு ஸ்டேஜ் இருக்குது, பதப்படுத்துகிற ஸ்டேஜில் நீங்கள் கேரி தாட்டங்கரையில் உட்கார்ற நாட்களில் கேரி தாட்டங்கரையில் உட்காந்து தான் ஆகணும். அன்றைக்கி ரகசியமாக நீ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போய் ஒளிந்து கொள்ளுன்னு போட்டிருக்கு. அதில் என்ன போட்டிருக்கு? தீர்க்கதரிசி வானத்தில் அக்னி இறக்குற தீர்க்கதரிசியை பார்த்து நீ அங்கே போய் ஒளிந்து கொள். பதப்படுத்துகிற ஸ்டேஜ். அப்போ அந்த மகிமைக்குள்ளே போகும்போது ஆண்டவர் உன்னை பதப்படுத்துவார். லாசருடைய சகோதரிகளுக்கு அவங்கள பார்க்கும்போது எப்படி தெரிஞ்சிச்சுன்னா, நாத்தம் பிடிச்ச பேனம்.
ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் ரிப்பேனா இல்லைடா, அதை பதப்படுத்திட்டு இருக்கிறார் ஆண்டவர். அவன் ப்ரிசர்வேஷனுக்குள்ளே இருக்கான்டா. ஒரு 4 நாள் கழித்து அந்த ப்ரிசர்வேஷன்லேருந்து எந்திரிச்சு வர போகிறான். தேவப்பிள்ளை, இந்த மகிமையில் போய் நீங்கள் பதப்படுத்திக்கிட்டே உங்களை இருக்கணும். நீங்கள் அநேக நேரத்தில் நம்ம வெளியே வர்றதுக்கு ஆசைப்படுறோம். அந்த குறிப்பிட்ட நாள் வரைக்கும் இந்த பட்டாம்பூச்சி அந்த கூட்டுக்குள்ளே இருக்கணும். அதை நீ உடச்சிட்டு வெளியே கொண்டு வந்து என்ன, அது ரெக்க முளைக்காமல் செத்து போயிடும். ஆண்டவர் உன்னை ப்ரிசர்வேஷனில் வச்சுருப்பார். பசை, என் மேலே இவ்வளோ மகிமை இருக்குது பசை, ஜனங்களுக்கு அதை கொண்டு போய் கொடுக்கணும். ஒரு வயலுக்கு என் மகிமை தெரியல, தெரியாட்டியும் நல்லது. மகிமை வச்சு ஆண்டவர் உன்னை ப்ரிசர்வேஷனில் வச்சுருக்கிறாரு. நீ காத்திருக்கிற காலத்தில் இருக்க. ஒரு நாள் நீயே ஒரு நாள் லாசருவே வாங்குற மாதிரி வாங்கும் போது நீ அன்னைக்கு தூங்க முடியாது, அன்றைக்கி வந்து தான் ஆகணும். அது அந்த மகிமை உன்னை பதப்படுத்தும். ஆரோன் கோல் இருக்க நேரம் இல்லை, அந்த ஆரோன் கோல் மட்டும் துளிர்த்து வெளியே வந்ததான். இந்த கோல் மட்டும் துளிர்த்து வெளியே வந்ததான். அந்த கோலில் பட்டு போன கோல், உங்களுக்கு அதை பற்றி நிறைய பிரசங்கம் பண்ணியிருக்கேன். அது பட்டு போயிடுச்சு, தண்ணி இல்லை, வேறு இல்லை, ஒன்றும் இல்லை, அதை மட்டும் துளிர்த்தது, பதப்படுத்தி துளிர்த்தது. 3 காரியத்தை குறித்து நான் பாசிட்டோம். அப்போ இந்த உன்னத அனுபவத்தில் நீ உள்ளே போயிட்டேன்னா ஆண்டவர் உன் மேலே ஒரு மகிமையை டெபாசிட். இந்த உன்னத அனுபவத்துக்கு போக முடியலையே, ஜபாரிக்கு போனால் இமேஜினேஷன் எந்த நேரத்துலையும் நீ திறக்கலாம். அந்த இமேஜினரி வேர்ல்டு இருக்குது பார்த்தீங்களா, கற்பனை உலகத்தை நீ எப்போ வேணாலும் திறக்கலாம். இப்போயே திறக்கலாம். நான் பிரசங்கம் பண்ணும்போது கூட எத்தனை பேர் திறந்துருக்கீங்களோ தெரியல. எனக்கு 144 போட முடியாது, ஆனால் திறந்த வண்டிக்குள்ளே போய்கிட்டு இருக்கு. ஒரு வார்த்தையை ரிட்டர்ன் ஆகலை, அதை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு அளவு இங்கே இருக்கீங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். கன்சியூம் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் இருக்கீங்கன்னு தேவ பிள்ளைய. அந்த இமேஜினரி வேர்ல்டு எங்கேருந்து திறக்கலாம். நீங்கள் எங்கேருந்து இமேஜினரி வேர்ல்டில் திறக்கலாம். அந்த இமேஜினரி வேர்ல்டில் திறந்துச்சுன்னா அது எங்கேனுமோ உள்ள நுழையும். அதெல்லாம் நீ லாக் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு உடனே ஆவிக்குள்ளான ஸ்டேஜுக்கு நீ இந்த உன்னத அனுபவத்திற்குள்ளே வருவாய் என்றால், இன்றைக்கி நான் யோசித்தேன், இதை எப்படி பிரசங்கம் பண்ணுறது, என் மக்கள் இதை எப்படி கேட்பாங்கன்னு நினச்சேன். ஆண்டவர் உங்களை புதிதும் கூர்மையுமான எந்திரமாக்குவார், நீ இடம் கொண்டு பெருகுவாய். இதெல்லாம் ஈஸியாக அப்சர்வ் பண்ணலாம். இந்த பிரசங்கம் ரொம்ப கஷ்டமான பிரசங்கம். நான் இன்றைக்கி பிரசங்கத்தில் எப்படி கியர் விழுன்னு தெரியல. இப்போ 5th கியரில் இருக்கேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அடுத்த ஸ்டேஜ். ஒரே ஒரு பாட்டு பாடினா போதும், மகிமை இறங்கிறோம். 2 நிமிஷம் நீ மைக்கை பிடிச்சேன்னா போதும், மகிமை இறங்கிறோம். நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம். என்ன பண்ண வேண்டாம்? உழைப்புல 2 உழைப்பு இருக்குது. சில பேர் பார்த்தீங்கன்னா காலையில் இருந்து வெயிலில் லுங்குன்னு வேலை பார்த்து ஒரு 6 மணி ஆன பிறகு ஒரு 500 ரூபா கொடுப்பாங்க. இப்படியும் பார்த்துறீங்க. சிலர் ஒன்றும் கிடையாது, வந்து ஒரு நட்டை தான் டைட் பண்ணுவான், 5000 ரூபா வாங்கிட்டு போயிடுவான். பார்த்துறீங்களா? அவனுக்கும் பணம் தான், இவனுக்கும் பணம் தான். பஸ்ஸில் ஏறும்போது கண்டக்டர், நான் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் உழைத்து கிடைத்த பணம் இந்த 500 ரூபாய், அதனால் எனக்கு டிக்கெட் காசை கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள். அவன் ஒரு நட்டை தான் டைட் பண்ணான், அவனுக்கு 5000 5 நிமிஷத்தில் வந்துருச்சு. அவனுக்கு டிக்கெட்டை கூட்டுங்கள்னு சொல்ல முடியாது. உனக்கும் அதே டிக்கெட்டு தான், அவனுக்கு அதே டிக்கெட்டு தான். அதே தான் சொல்கிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் உன்னத அனுபவத்துக்கு கடந்து வந்தீங்கன்னா இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். ஊழியத்தை ஸ்ட்ரெயின் பண்ணாமல் நீங்கள் ஊழியம் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? ஸ்ட்ரெயின் பண்ணாமல் ஊழியம் போட்டு கத்தி யுத்தி வச்சு ஆத்து இயேசு பார்த்த உடனே லேகியன் ஓடி போயிடுச்சு. உன்னத பைபிளில் நம்ம ஆழமாக கத்துறதெல்லாம் இருக்குது, அதனால் பைபிளில் இல்லைன்னு இல்லை. உன்னத தேவனை நோக்கி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த விதமான அலறுதல் சத்தம், அழுகையின் சத்தம், விண்ணப்பத்தின் இதெல்லாம் பைபிளில் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. நான் என்ன சொல்ல வரேன்னா, இயேசுவை போல நீங்கள் ஊழியம் பண்ண வேண்டும் என்றால் பண்ணலாம். ஆனால் என்ன பண்ணணும், நம்மளால் இந்த இமேஜினரி வேர்ல்டை ஜெயிக்க முடியலை. நம்ம இமேஜினரி வேர்ல்டை ஜெயிக்க போகிறோம். அப்போ தான் ஒரு ஃபோன் கால், ஐயா வேகமாக வாங்க எங்கள் வீட்டுக்கு, உங்கள் வீட்டில் இப்போ தான் சிக்கன் பிரியாணி செஞ்சு வச்சுருக்கேன், சூடு ஆடுறதுக்குள்ளே வந்திருக்கு. அங்கே போயிட்டு திருப்பி வர்றதுக்குள்ளே திருப்பி இறங்க முடியல நம்மளால். தேவ பிள்ளையே, கர்த்தர் இன்னைக்கு நீங்கள் என்ன இந்த அனுபவத்துக்குள்ளே வரப்போகிறீங்க, அதனால தான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. உன்னத ஜெபம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18, 1 கொரிந்தியர் 6:17 முடிச்சுட்டு நான் திருப்பி கிளான்ஸ் பண்ணி முடிக்க போகிறேன். இன்றைக்கி எதை குறித்து பார்த்தோம் என்றால், கழுகை போல உன்ன ஜெபம். மழை பெய்யும் போது எல்லா பறவையும் நனையும், ஆனால் கழுகு மட்டும் நனையாது. காரணம் அது மேகத்துக்கு மேலே வந்துடும். 2 கொரிந்தியர் 3:18, 1 கொரிந்தியர் 6:17 மட்டும் வாசித்து முடிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 3:18 வாசிப்போமா? நாம் எல்லாம் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடிகளை காண்கிறதை போல உண்டு, மகிமை மேல் மகிமை இழந்து மருவப்படுகிறோம். மருவத்தின் ஜெபம். இந்த ஜெபத்துக்கு இன்னொரு பேர் என்ன வைக்கலாம்? உங்களை அப்படியே மருவணுன்னா கருப்பாக இருக்கணும்னா ஜெபம் ஆயிடுவான்னு நினைக்காதீங்க. அந்த ஜெபம் இல்லை. வெளுத்த முடியும்னா கருப்பாயிரும், அந்த ஜெபம் இல்லை. இது மருவம் என்பது ஒரு ஸ்பிரிட்டை மருவம் ஆக்கிறோம். இந்த மருவ ஜெபத்துக்குள்ளே போனீங்கன்னா, நான் ஒரு நாள் உங்களுக்கு அரண் மேலே குடியிருக்கிறவர்களேன்னு ஒரு செய்தி எடுக்கிறேன். அரண் மேலே குடியிருக்கிறவங்க சாதாரண ஆள் கிடையாதாங்க, ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறவங்களாம். மந்திரியோடு அவங்கள கான்டாக்ட் பண்ண முடியாதான்.
அவங்கள வந்து அவங்களுக்கு ஆனால் வேசின்னு ஒரு பட்டம் வருது. அது ஏன் வருதுன்னு சொல்கிறேன். அந்த அரணில் குடியிருக்கிறவன் தான் தேசத்தினுடைய காவலாளியா, போர் வீரர்கள் அல்ல. அதில் சில வேசிகளை போல இருக்கிற ஆட்களும் இருப்பாங்களாம். ராஜா எப்பயுமே ராகா பேசிட்டோன்னா டைரெக்டாக தான் பேசினார். ராகா பேசி அவன் வீட்டுக்கு வந்திருக்காரு யாருன்னு. அந்த அரணின் உச்சியில் ஒவ்வொருத்தரும் நீங்கள் இருக்கணும். இருந்தீங்கன்னா தான் உன் வீட்டுக்கு வர்ற ஆபத்து என்னன்னு உங்களுக்கு தெரியும். உங்கள் வீட்டுக்கு வர்ற சிங்கம் வருதா, உங்கள் வீட்டுக்கு உள்ள ஆசீர்வாதம் வருதான்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் இந்த அரணில் நீங்கள் நானும் குடியிருக்கணும். இப்போ என் குடும்பத்தில் பல முடிவுகள் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் சொல்ற, நீ அரணில் உச்சி இருந்து பார்த்துக்கிடுற, அவங்க எடுக்கிற முடிவு சரியா தப்பாங்கிறத அரண்லேருந்து பார்த்துக்கிற, நீ அவங்கள போய் ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காத. நீ அரண் உச்சிக்கிறணும். குடும்பத்தில் இருக்க புருஷன் அரண் உச்சியில் இருக்கணும். சபையை வந்து மேய்ப்பன் அரண் உச்சியில் இருக்கணும். தேசத்தின் தலைவன் அரண் உச்சியில் இருக்கணும். இருந்து ஆண்டுடைய ஆளுகையை பார்க்கணும். அன்னைக்கு சிதேக்கியா பார்த்து எரேமியா சொல்றாரு, நீ எகிப்துக்காரனை நம்பிட்டு இருக்காது, அவன் உன்னை கவுத்தி விட்டுருவான், பேசாம பாபிலோனுக்கு அடிமையா இருன்னு சொல்லும் போது அவன் மாட்டேன்னு சொன்னதெல்லாம் அவன் 2 கண்கள் பிடுங்கப்பட்டு 2 பிள்ளைகளை இழந்தான். அவன் மட்டும் கிடையாது, அந்த சிதேக்கியா நீத்தமா எருசலேமே தீ வைக்கப்பட்டது. தேசத்தின் ராஜா அரண் உச்சியில் இருக்கணும். குடும்ப தலைவன் அரண் உச்சியில் இருக்கணும். பாஸ்டர் அரண் உச்சியில் இருக்கணும். அப்பதான் ஆபத்து வர்றது உன் கண்ணுக்கு தெரியும். அந்த அரண் உச்சியினுடைய ஊழியர், அரணின் குடியிருக்கிறவர்களே, அது ஒரு கத்தரிச்சத்தமான ஒரு தலைப்பில் எடுக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, நீங்க மகிமைக்குள்ளே பிரவேசிக்கிற தேவ பிள்ளையா இருக்க வேண்டும். ஸ்பெண்ட் பண்ணுங்க, நேரம் அதிகமாகும், முக்கியமான காரியங்கள் வரும். கர்த்தர் போகாதீங்கன்னு சொன்னா போகாதீங்க, இருங்க டக்கு. அதாவது நமக்கு என்ன பிரச்சனைனா, இந்த வேர்ல்டு இந்த டோரை லாக் பண்ணிட்டு மேலே நம்மளால் போக முடியல. எதை போக முடியல? அதில் தான் நம்ம தத்தளிச்சுக்கிட்டு இருக்கோம். அதில் தத்தளிக்கிறனால நம்ம நேரம் முழுவதும் ஜெபத்துக்கு எவ்வளோ நேரம் ஒதுக்குனாலும் அது தின்னுக்கிட்டு இருக்கு அந்த உலகத்தின் காரியங்கள். அதை தாண்டி நீ மேலே போகணும். அதை தான் இங்கே வாசிக்கிறோம். அந்த மகிமை மேல் மகிமை அடைந்து. இன்னொரு வசனம் 1 கொரிந்தியர் 6:17. ரிப்பிட்டேஷன் வரலான்னு நினச்சேன், இப்போ சவுண்ட் அதிகமாக கேட்குது, அதனால முடிக்க வேண்டியதாக இருக்குது. 1 கொரிந்தியர் 6:17 வாசிட்டு நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம், கர்த்தரோடு இசைந்து இருக்கிறோம், அவரோடு ஒரே ஆவியாக இருக்கிறான். தேவனுடைய பிள்ளையே, இந்த இடத்துலையும் வாசிக்கிறோம், ஒரே ஆவியாக இருக்கிறான். நான் திருப்பி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இப்போ நம்ம ஒரே ஒரு காரியத்தை தான் பார்த்தோம். நீங்கள் எங்கே ஏறி வரணும்? என்ன வசனம் வாசித்தோம்? யோவானை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஏறி வா. யோவானை பார்த்து ஆண்டவர் என்ன செய்கிறாரு? எசேக்கியேல் 3வது அதிகாரம் 12-14 வாசிப்போமே. எசேக்கியேல் 3வது அதிகாரம். இப்போ இந்த அனுபவத்துக்குள்ளே அதிகமாக போனது எசேக்கியேல் ராஜா, எசேக்கியேல் தீர்க்கதரிசி. ரொம்ப அந்த குளோரிக்குள்ளே போனது எசேக்கியேல் தீர்க்கதரிசி. எசேக்கியேல் 3வது அதிகாரம் 12-14 3:24 வாசித்து நம்ம முடிச்சிருவோம், நேரம் ஆயிடுச்சு. எசேக்கியேல் 3வது அதிகாரம் 12. அப்பொழுது ஆவி என்னை உயர எடுத்துக்கொண்டது. இந்த அனுபவத்துக்குள்ள வரணும்னா ஆவியானவர் உன்னை தூக்கிட்டு போகணும். யார் தூக்கிட்டு போகணும்? நீ டெட் பாடி நினைச்சுங்க. ஒரு டெட் பாடிக்குள்ள ஒரு ஸ்பிரிட் உள்ள நுழைஞ்சாலும் அந்த பாடி எந்திரிச்சு நிற்கிற மாதிரி. அந்த எசேக்கியேல் இந்த அனுபவத்தை அதிகமாக எப்படி பார்த்தாருன்னா, அப்பொழுது ஆவி என்னை உயர எடுத்துக்கொண்டது, கர்த்தருடைய ஸ்தானத்திலிருந்து விளங்கி அவருடைய மகிமைக்கு சோத்திரம் கூட மகா சத்தியத்தின் இறைச்சலை கேட்டேன். 14வது வசனம் போடுங்க. 14வது வசனம் 14. ஆவி என்னை உயர எடுத்துக்கொண்டு. இந்த வேலை யார் செய்கிறாருன்னா ஆவியானவர் செய்கிறாரு. உன் இமேஜினரி வேர்ல்டுக்கு அடுத்த ஒரு வேர்ல்டு இருக்கு இல்லையா, அதை அவங்களை தூக்கிட்டு போகிறது யாருன்னா ஆவியானவர். அதனால தான் இந்த ஈவினிங் சர்வீஸ்லன்னா 20 நிமிஷம் நான் ஆவியானவருக்கு ஜெபம் பண்ணுறேன். இத்தனைக்கும் நான் புது சபைகளுக்கு தான் ஆவிக்கு ஜெபம் பண்ணேன். நமக்கு ஜெபம் பண்ணுறதே இல்லை. இப்போ ஆண்டவர் சொன்னார், உன் ஜபைக்கு ஆவியானவர் வேணும்னாரு. இவங்க தான் ஆவியை பெற்றுட்டாங்களே, பெற்றாலும் வேணுங்கிறாரு. இந்த ஜபத்துக்குள்ள நீ போகணுன்னா உங்கள் சுய பலத்தினால போக முடியாது. இமேஜின் வேர்ல்டை விட்டு நீ வெளியே வர முடியாது. இந்த உலகத்தை விட்டு ஒரு மயக்க நிலைக்கு வெளியே கொண்டு வரணும். அந்த வேற ஒரு மண்டலத்துக்கு கர்த்தர் கொண்டு வரணும். அது யாருனால முடியும்? ஆவியினை உயரெடுத்து கொண்டது. நான் என் ஆவியின் உட்கருத்து கர்த்தருடைய கரம் என் மேல் பலமாய் அமர்ந்தது. இன்னொரு வசனம் 3:24 வாசிட்டு முடிச்சிடும். 3:24 எசேக்கியேல் 3வது அதிகாரம் 24வது வசனத்தை மட்டும் வாசிட்டு நான் ஜெபிச்சு முடிக்க போகிறோம். உடனே ஆவி எனக்குள்ளே புகுந்து. தேவப்பிள்ளை, இந்த அனுபவத்துக்குள்ளே போகணும்னா உன் ஜெப அறைக்குள்ள உங்களுடைய ஸ்பிரிட்டுக்குள்ள தேவ ஆவியானவர் புகுந்துங்கிற வார்த்தை எங்கே யூஸ் படுத்துவோம்? ராமநாதபுரத்தில் ஒரு வீட்டில் 4 பேர் தூங்கி கொண்டு இருந்தார்கள். திடீரென்று 2 மணிக்கு ஒருவன் புகுந்து அவங்க பீரோல இருக்கிற 24 பவுனையும் தூக்கி கொண்டு சென்றான். புகுந்து. இந்த புகுந்துங்கிற வார்த்தைக்கு என்னன்னா, ஒரு ஆக்ரோஷமா உள்ள நுழைகிறது பேர் தான் புகுந்து. எத்தனை பேர் விரும்புறீங்களா? விரும்பலையா இந்த ஜெபத்தை? பாஸ்டர் வேணாம், எனக்கு முட்டை பரோட்டாவுக்கும் சில்லி பரோட்டாவுக்கும் ஜெபம் பண்ணுற காலமே போதும், இதுக்கு இயேசு நாம இருந்தால் போதும். அப்படிப்பட்ட கூட்டத்துக்குள்ளே நீங்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் போய் புல்மீட்டில் நிற்கும் போதே சொல்லணும், இவன் எங்கே இருந்தோ வரான், அவன் பூமியிலேருந்து வரல.
வேறு தேசத்துலேருந்து வரான், ஏதோ ஒரு மைமியின் தேசத்துலேருந்து இவன் வரான்னு உங்களை பார்த்து சொல்லணும். கண்டுபிடிக்க முடியுதா இல்லையா? இப்போ எத்தனை பேரை நான் ஸ்டேஜுக்கு ஏற்றுறேன், அவங்க எங்கேருந்து வராங்கன்னு நீங்கள் கண்டுபிடிக்க முடியுதா இல்லையா? இதுக்கு ஒரு கிளாஸ் எடுக்கணுமா, இல்லை இதுக்கு ஒரு ஊரில் போய் கோச்சிங் எடுக்கணுமா? உட்காந்து 5 நிமிஷத்தில் சொல்லிடுவீங்க இந்த புல்வீட்டில் இருக்கிற ஆள் எப்படிப்பட்ட ஆள். 2 நிமிஷம் மைக்கை பிடிச்சா சொல்லிடுவீங்க அந்த எங்கேருந்து அந்த ஆள் வந்திருக்கான்னு. அப்படி தானே நம்மளையும் பார்ப்போம் 4 பேர். நம்ம அடுத்த ட்ரெஸ்ஸை பார்க்குறோமே, நம்ம ட்ரெஸ்ஸை எத்தனை பேர் பார்ப்பான்? அவன் ட்ரெஸ்ஸு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்ம இப்போ ட்ரெஸ்ஸு போட்டிருக்கோமா நிர்வாணமாக இருக்கும், நம்மளே எத்தனை பேர் பார்ப்பான்? நீங்கள் 2 கண்ணில் பூமியை பார்க்குறீங்க, உலகம் 1 லட்சம் கண்ணில் உங்களை பார்க்குது. 2 கண்ணில் பூமியை பார்க்குறீங்க. தேவ பிள்ளைய இன்றைக்கி செய்தி ஒரு வித்தியாசமான செய்திண்ணா. அப்படி பல பகுதிக்கு போயிட்டு வந்தேன். இன்றைக்கி ஒரே ஒரு தலைப்பு பார்த்து முடிக்கிறோம். நம்ம ஜெபம் ஒரு உன்னத ஜெபமாக இருக்கணும். புலம்பல் அது ஒரு ஜெபந்தான். நீ விடுற பெருமூச்சு அது ஒரு ஜெபந்தான். நீ சிந்துற கண்ணீர் ஒரு ஜெபந்தான். நீ உன் ஆவியை ஊற்றுறது ஒரு ஜெபந்தான். 2 பேர் பேசுகிறது அது ஒரு ஜெபந்தான். இதெல்லாம் ஜெபந்தான். ஆனால் இன்னொரு ஜெபம் இருக்குது, அது மருவமலையின் ஜெபம். அந்த ஜெபத்துக்கு நீங்கள் நானும் ஏறி வரணும். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஆளை தான் தேடி இருக்காரு, ஒரு யோவானை தான் தேடி இருக்காரு. நம்ம ஏறி வரோம், யோவான் மாதிரி உடனே ஏறி வர முடியல. கணுக்கால் போய் முழங்கால் போய் இடுப்பு போய் முதல்ல இப்போது வந்திருக்கிற எல்லாரும் இந்த முதல் பாட்டுக்கு கொஞ்சம் உற்சாகமாய் கைதட்டுங்கள். என்ன கைதட்டுறீங்க? இந்த கைதட்டு பத்தாது, கொஞ்சம் எந்திரிச்சு நின்று கைதட்டுங்கள். அடுத்து வாயை திறந்து பேசுங்கள். இப்படி பல போராட்டங்கள் அநேக இடங்களில் நடக்குது. நம்ம ஆலயத்தில் இல்லை, இப்படி போராடி இல்லை, இமை பொழுதிலே மருவமாகக்கூடிய அரும்பத்துக்குள்ளே நம்ம வரணும். அப்படியே எழுந்திருந்து நாம் கண்களை மூடி ஜெபித்து முடிப்போமா? தேவபிள்ளை இன்னைக்கு ஆண்டவர் என்னையும் பார்த்து ஒரு உன்னதமான ஜெபத்தை சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அந்த உன்னதமான ஜெபம் பண்ணுறவன் பக்கத்தில் போனாலே ஒரு குளிர்ச்சியான ஒரு வாசனை வீசும். அப்படியே கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடி அப்படியே ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். தேவ சமூகத்தை பார்ப்போம். கர்த்தர்